அஸ்ஸலாமு அலைக்கும். சரிங்க, கவனிங்க, நான் சில விஷயத்தை பாருங்க. இன்னைக்கு நாங்க என்ன எடுத்துட்டீங்கன்னா, ஹைட்ரோட பகுதிக்குள்ள இருக்கிற ப்ராக்டிக்கல் கேள்விகளை நாங்க செய்யற மாதிரி எங்களோட பேப்பர் கிளாஸ்ல நாங்க அதான் செய்ய போறோம். ஸ்ட்ரக்சர் கேள்வி டியூப்ல போட்டிருக்கிறது பாஸ் பேப்பர் கேள்வி. இப்பதான் டியூப் சென்ட் பண்ணி இருந்தால் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன செய்யுங்கன்னா பாஸ் பேப்பர்ஸ் எடுத்துட்டு அதை பார்த்துட்டு என்ன செய்யலாம், ப்ரூவ் பிரிண்ட் பண்ணி எடுக்கலாம். பிரிண்ட் பண்ணி எடுக்கலாம் உங்களுக்கு இல்லை. சரி, கவனிங்க. இப்ப பாருங்க, நான் சில விஷயத்த கவனிங்க. எங்களுக்கு தெரியும்னா எங்களோட ஹைட்ரோங்கிற பகுதிக்குள்ள நாங்க ஹைட்ரோவை 2 விதம் நம்மளோட நல்லா கவனிங்க. ஹைட்ரோவை நாங்க 2 பகுதிகளாக பிரிச்சுதான் எங்களோட ஏ-லெவல் சப்ஜெக்ட் நாங்க படிக்கிறோம். ஒன்று என்னன்னா நிலையியல். என்னது? நிலையியல். அடுத்தது வந்துட்டு இயற்பியல். பாருங்க, அதாவது ஏன் ஒரு திரவத்தை வந்துகிட்டு நாங்க ஹைட்ரோங்கிற ஒரு பகுதிக்குள்ள நாங்க பாய்கள்ங்கிற சப்ஜெக்ட் படிக்கிறோம். ஏன்னா பாய்கள்ங்கிற கதை, சரியா? ஏன் இதை நாங்க முதலாவது இது 2 வகையா டிவைட் பண்றோம். ஒன்று நிலையியல், ஒன்று இயக்கவியல். ஏன் டிவைட் பண்றோம்னா, பாய்கள் வந்துகிட்டு ஓய்வுல இருக்கிற டைம்ல ஒரு மெக்கானிசத்தையும் ஒரு பண்பையும், இயங்கிட்டு இருக்க ஒரு பண்பையும் காட்டக்கூடிய. இப்ப உதாரணத்துக்கு நாம படிச்சிருக்கோம், ஒரே திரவத்துல ஒரே கிடைமட்டத்துல அமுக்கங்கள் சமன். சரியா பிள்ளையா? ஒரே திரவத்துல ஒரே கிடைமட்டத்துல அமுக்கங்கள் சமன். இது சரியா பிள்ளையா? சுமையா சொல்லுங்க, சரியா பிள்ளையா? ஒரே திரவத்துல ஒரே கிடைமட்டத்துல அமுக்கங்கள் சமன். சரியா? வெரி குட். கவனமா இருக்கணும். அந்த பாய் எண்ணத்துல இருக்கணும், ஓய்வுல இருந்தா தான் ஒரே திரவத்துல ஒரே கிடைமட்டத்துல என்ன அறிவாரு, அமுக்கங்கள் சமனா இருக்கு. அமுக்கங்கள் வந்துகிட்டு சமனா இருக்கு. அப்ப இந்த இவர் வந்து உண்மையாகமாக இருந்தால் கட்டாயம் இங்க இருக்கிற பாய் எண்ணத்துலயும் ஓய்வில் இருக்கும். இதே இது பாய் இயங்கினா, கிடையாத ஒரு பாய் அருவிக்கோட்டின் வழியை நீங்க குழாயினூடாக இயங்குற டைம்ல அங்க நீங்க அமுக்கத்தை காண்றதுக்கு என்னது பயன்படுத்துறீங்க? பெர்னலின் கோட்பாடை யூஸ் பண்றீங்க. அங்க ஒரே கிடைமட்டமா இருக்கும், பட் அமுக்கங்களோட பருமன்கள் என்ன அறிப்பாங்க, வித்தியாசமா இருக்கு. அப்ப இதுல நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, பாய்கள்ங்கிற கதை நிலையியல், அதாவது ஓய்வுல இருக்க ஒரு பண்பையும் இயங்கிட்டு இருக்க ஒரு பண்பையும் கொண்டு வரும். அப்ப நாங்க ஓய்வுல இருக்க பாய்களை அணுகிற விதமும் இயங்கிட்டு இருக்கிற அணுகிற விதமும் வித்தியாசம். இப்ப அதுக்காக வந்து நான் இந்த சப்ஜெக்ட் என்ன செய்ய போறோம், இதுக்குள்ள கதைக்க போறோம். இன்றைய நாள் எங்களுடைய கிளாஸஸ் வந்து நாங்க நிக்க போற பகுதி வந்துகிட்டு இந்த நிலையியல்ங்கிற பகுதிக்குள்ள. ஏன்னா இந்த நிலையியல்ங்கிற ஒரு பகுதிக்குள்ளதான் நீங்க யூக்குழாய சந்திக்க போறீங்க. அதே போல ஹேரின் ஆய்கருவியை நாங்க சந்திக்கிறது, அதே போல நீரமானிங்கிற பிராக்டிக்கலை நாங்க சந்திக்கிறது. பிராக்டிக்கல் ஸ்பெஷல்கள் தானே பார்க்க போறோம். சில லைட் ஆகிக்கிறோம், ரைட்? அப்ப இப்படியான பண்புகளை நாங்க என்ன செய்ய போறோம், இந்த பாடத்தினூட நாங்க படிக்க போறோம். இந்த பேப்பர் கிளாஸ் ஃபுல்லாவே நாங்க யாருல நிக்கிறோம்னா எங்கட நிலையியல்ங்கிற சப்ஜெக்ட். நிலையியல்ங்கிற சப்ஜெக்ட்ல நீங்க ரைட். ஓகே, சரி கவனிங்க. இந்த முதலாவது ஹைட்ரோக்குள்ள வந்த உடனே நாங்க சந்திக்கிற பிராக்டிக்கலாக உங்கள்ட்ட வரப்போது ஒன்று யூக்குழாய். ஒன்று என்னது? யூக்குழாய். கவனிங்க. நம்பர் 1 நம்ம பிராக்டிக்கல் அதுக்குள்ள சந்திக்கிறது யாருன்னா யூக்குழாய். யூக்குழாய் பரிசோதனை. நம்பர் 2 வந்துகிட்டு ஹேரின் ஆய்கருவி. ஹேரின் ஆய்கருவி, ரைட்? ஓகே, நீரமானி இருக்கட்டும், வரும். சரி, இங்க பாருங்க, இவங்க 2 பேரும் ஒரே வேலையைத்தான் செய்யறாங்க. இவங்க 2 பேரும் ஒரே வேலையைத்தான் செய்யறாங்க, பட் வெவ்வேறு சந்தர்ப்பங்கள். அதாவது யூக்குழாயின் மூலமும் ஒரு திரவத்தில அடர்த்தியை காண்றது, 2 திரவங்களுக்கு இடையிலான அடர்த்திகளை ஒப்பிடுறதுதான் யூக்குழாயும் செய்யறாரு. அதே போல ஹேரின் ஆய்கருவியும் வந்து என்னதான் செய்யறாங்கன்னா, 2 திரவங்களுக்கு இடையிலான என்னது அடர்த்திகளை ஒப்பிடுறது. அதே போல ஒரு ஆள் அடர்த்தி தெரிஞ்சா இன்னொரு ஆள் அடர்த்தியை காணுது. இவங்க 2 பேரும் ஒரே பிராக்டிக்கல் தான், ஒரே வேலை தான். இவங்க முடிவுகள் வந்துட்டு ஒரே முடிவு தான். யூக்குழாயும் அதே தேவைக்கு தான் பயன்படுத்துறீங்க, ஹேரின் ஆய்கருவியும் அதே தேவைக்கு தான் பயன்படுத்துறீங்க. ஆனா அப்ப யூக்குழாயின் ஒரு ஆள் இருக்க என்னத்துக்கு எங்களை ஹேரின் ஆய்கருவி தேவைப்படுது? யூக்குழாயில என்ன பிரச்சனைன்னா, ஒன்றோடு ஒன்று கலக்க முடியாத திரவங்களுக்கு தான் நாம் என்ன செய்யலாம், அங்க இருக்கிற அடர்த்திகளை நாங்க ஒப்பிடலாம். ஹேரின் ஆய்கருவி வந்துகிட்டு ஒன்றோடு ஒன்று கலக்கக்கூடிய திரவங்களுக்கும் நாங்க என்ன செய்யலாம், அங்க இருக்கிற அடர்த்திகளை ஒப்பிடலாம். ஏனென்றா இந்த பரிசோதனை முழுவதும் முடியும் வரும் வரைக்கும் நாங்க ஒப்பீட்டுக்கு எடுக்க போற அந்த 2 திரவங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை.
தொடர்பு படுத்த போறது. ரைட்டா? அப்படிதான் ரெண்டு பேருக்கு இடையிலான எந்தவித தொடர்பும் வராது. பிசிக்கலா எந்தவித தொடர்புகளும் அவங்களுக்குள்ள டச் ஆகாது. அப்ப இரண்டு திரவங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்தாலும் சரி கலக்கலாட்டியும் சரி கேரி நாய்கரியை பயன்படுத்தி அந்த திரவங்கள் இடத்துல நீங்க என்ன செய்யலாம், ஒப்பிடலாம். ரைட், ஓகே. 2018ஆம் ஆண்டு வந்து உங்களோட டியூப்ல இருக்கிற முதலாவது கேள்வி கேரி நாய்கருவி தான். முதலாவது நான் என்ன செய்யறேன்டா, அங்க இருக்கிற தியரியை வந்துட்டு முழுமையா நான் கழிச்சது அப்புறம் அந்த கேள்விக்கு வரும். தியரியை நான் முழுமையா கழிச்சது அப்புறம் அந்த கேள்விக்கு நம்ம வரும். சின்ன லைட்டா ஆகிறது. ரைட், போர்டு கவனிங்க. சரியா? தலைப்பு வந்துட்டு கேரி நாய்கருவியை பயன்படுத்தி திரவம் ஒன்றின் தொடர்படுத்தியை காணும் அல்லது திரவங்கள் அடர்த்திகளை ஒப்பிடுதல். சரி, கவனிங்க. கேரி நாய்கருவியை பயன்படுத்தி திரவம் ஒன்றின் தொடர்படுத்தி திரவம் ஒன்றின் தொடர்படுத்தியை துணிதல். இதுதான் நீங்க இருக்கிற கதை. சரி, பாப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, கவனிங்க.
சரி, கவனிங்க, நான் சொல்ல விஷயத்த கவனிங்க. சரியா? பாருங்க, இது வந்துகிட்டு நீரின் எடுப்பும், இது அடர்த்தி காண வேண்டிய திரவம் என. இது வந்துட்டு நீர் இதுக்குள்ள நீர், நீர், இது திரவம். சரியா? இப்ப இதுக்குள்ள வந்துட்டு இருக்கிற இந்த திரவம் இந்த நீரோட ஒன்றோடு ஒன்று கலக்கக்கூடிய ஒரு திரவம். பாத்தீங்களா? இந்த பிராக்டிகல் முழுவதும், பரிசோதனை முழுவதும் இவருக்கும் எந்த விதமான தொடர்புகளும் இல்லை. அவங்க பிசிக்கலா வந்து என்ன செய்ய மாட்டாங்க, ஒன்றோட ஒன்று தொடுகை விட மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க, தொடு. அப்ப அதனால இதுக்கு கலக்கக்கூடிய திரவமா இருந்தாலும் சரி, கலக்க முடியாத திரவமாக இருந்தாலும் சரி, அதுல எங்களுக்கு சிக்கல் இல்லை. ரெண்டுக்குமே நாங்க என்ன செய்யலாம், அதை பயன்படுத்திக்கலாம். பட் இது தேவை விசேட இயல்பாக இதுல இருக்கிற பண்பு நன்மை என்னன்னா, ஒன்றோடு ஒன்று கலக்கக்கூடிய திரவங்களுக்கு என்ன செய்யலாம், அடர்த்திகளை ஒப்புறது இந்த ஏரிநாய் கருவி பயன்படுத்தலாம். ஏரிநாய் கருவி பயன்படுத்துறாங்க. சரி, இதுதான் இங்க இருக்கிற செட்டப். சொல்ல விஷயத்த நல்லா கவனிங்க. இந்த பிராக்டிகல் வந்து வரைபாக்களின் மூலம் முடிவு பெறக்கூடியது. அப்ப இதுல குறைஞ்சது எத்தனை வாசிப்புகள் இருக்கு? 6 வாசிப்புகள் எனும் எடுக்கணும். 6 வாசிப்புகள் எனும். ஏன்னா இதுல இருக்கிற முடிவை நாங்க வரைபாக்களின் மூலம் தான் பெற போறீங்க. கொஞ்சம் சமன்பாடு எல்லாம் பில்ட் ஆகுது. நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. முதலாவது இங்க நடக்கிற அந்த மெக்கானிசம் என்னன்னு பார்ப்போம். இதுலடா எங்களுக்கு தெரியும், நாங்க படிச்சிருக்கோம், ஒரு திரவம் ஓய்வில் இருக்குமாக இருந்தால் ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கங்கள் என்ன அடிப்பாங்க, சமண அரிப்பு. நான் இந்த திரவத்தை பொறுத்தவரை நீங்க பாருங்க, இந்த குழாய்க்குள்ள இருக்கிற மொத்த அமுக்கு இதை ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. கவியை பயன்படுத்தி இடிக்க வச்சிருக்கேன், எந்த விதமான வெளியேறாத மாதிரி, அதாவது உள்ள கிடைக்கிற அமுக்கத்தை மாறாம வச்சிருக்காங்க. கவனிங்க, இந்த குழாய்க்குள்ள இருக்கிற அமுக்கத்தை நான் பீண்டெடுத்து, குழாய்க்குள்ள இருக்கிற அமுக்கத்தை பீண்டெடுத்து, குழாய்க்குள்ள இருக்கிற அமுக்கம் முழுமையாக, இந்த குழாய்க்குள்ள முழுமையாக பீங்கிற அமுக்கம் தான் இருக்குது. அப்ப இந்த திரவத்தின் மீது இந்த பீங்கிற அமுக்கம் தாக்கிட்டு இருக்கு, இந்த திரவத்தின் மீது பீங்கிற அமுக்கம் தாக்கிட்டு இருக்கு. அதே நேரம் வளிமண்டல அமுக்கத்தை பி நாட் எடுக்கும். இது வளிமண்டலம். இப்ப கவனிங்க, ஒரே திரவத்துல ஒரே கிடைமட்டத்துல அமுக்கங்கள் சமனுங்கிறதால இந்த புள்ளியில இருக்கிற அமுக்கமும் இந்த புள்ளியில இருக்கிற அமுக்கமும் என்ன அரிப்பாங்க, சமன் அரிப்பாங்க. இது வலிக்கு திறந்திருக்கிறதால இந்த புள்ளியின் மீது என்ன அமுக்கம் தாக்கும்னா வளிமண்டல அமுக்கம் தாக்கும். சின்ன வழியில வரைக்கிறது. அவ நான் இந்த 2 புள்ளிகளை கருதினா இது ஏபின்னு எடுத்துக்கிறேன். கவனிங்க, இது ஏபி. ஒரே திரவத்துல ஒரே கிடைமட்டத்தில் இருக்கிறதால இந்த இடத்துல பி ஏங்கிற புள்ளியில இருக்கிற அமுக்கம் பிங்கிற புள்ளியில இருக்கிற அமுக்கத்துக்கு நேரம் சமன் அடிக்கும். இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு? இருக்கிற அமுக்கம் பிபியில இருக்கிற அமுக்கத்துக்கு சமன் அடிக்கும். எனவே பிஏல இருக்கிற அமுக்கம் வளிமண்டல அமுக்கம், அது பி நாட். இது பிபியில இருக்கிற அமுக்கம் யாரால தரப்படும்னா பி பிளஸ் என மேலுக்கு இருந்த அமுக்கம் திரவ நிழலால மாற வைக்கிறது HL. சரியா? இவர அடர்த்தியை நான் ரோயல் எடுத்துக்கிறேன், இவர அடர்த்தியை ரோ டபிள்யூ எடுத்து. சரியா? அப்ப இதுல என்ன வர பாருங்க, ரோ எல் இன்டு ஜி, ரோ எல் இன்டு ஜி. ரைட், இது என்ன முதலாவது சமன்பாடு. அதே மாதிரி இந்த திரவத்துக்குள்ள வந்தா இந்த புள்ளிய பாருங்க, இதை நான் சிங்கிற புள்ளின்றோம், இதை நான் டிங்கிற புள்ளின்றோம் எடுத்தா. இத பாருங்க, ஒரே திரவத்துல ஒரே கிடைமட்டத்துல அமுக்கங்கள் சமன். இந்த சிங்கிற புள்ளி வலிக்கு திறந்திருக்கிறதால இதுல வார அமுக்கம் பி நாட், இதுல வார அமுக்கம் என்ன வருவாரு, பி நாட்னு வரும். எனவே கவனிங்க, இதுல வார அமுக்கம் இந்த ஒரே திரவத்தில் இருக்கிறதால பிசி சமன் பிடி. பிசிங்கிறது பி நாட், இது சமன் பி பிளஸ் என்ன இதுல தாக்குற பி பிளஸ் HW ரோ W இன்டு G. இது எங்கட இரண்டாவது சமன்பாடு. ரைட், அப்ப அதுல கவனமா இருக்கு, இந்த இடத்துல கவனமா இருங்க. அப்ப இங்க இருக்கிற அமுக்கங்கள் வந்து சமன். இப்ப பாருங்க பாப்போம், இந்த முதலாவது சமன்பாடு இரண்டாவது சமன்பாடு சமனா சமன் இல்லை. ஏண்டா இவரும் பி நோடுக்கு தான் சமன், இவரும் என்னது வரப்போறாரு,
பீனோடு வைக்கிறது. ரைட். அப்ப இதுல முதலாவது சமன்பாடு சமன், இரண்டாவது சமன்பாடு எளிய முறை பிரக்ரியை லேசானது. கேள்விக்கு வந்தது எவ்வாறு இவங்க ரெண்டு பேரும் சமனுங்கிறதுக்காக P பிளஸ் HL ரோ LG சமன் P பிளஸ் HW ரோ W into G வரும். இதுல PP கேன்சல், GG கேன்சல். எனவே HL ரோ L சமன் HW ரோ W. ரைட். இதுல இருந்து பாருங்க, இந்த HL-ஐயும் HW-ஐயும் நீங்க அளக்கலாம். HL-ஐயும் HW-ஐயும் நாங்க அளந்து எடுத்துக்கலாம். அளந்து எடுத்தீங்கன்னா ரோ W எங்களுக்கு தெரியும், ரோ W தெரியும். இவரை இங்க கொண்டு வந்த கவனிங்க, ரோ L இன்கு ரோ W சமன் HW இன்கு HL என்று வரும். இதைத்தான் நம்ம என்ன அடர்த்தின்னு சொல்றது, தொடர்பு. இதுதான் என்னது, தொடர்பு, நேரடியாக காண்றது. பட் இத வரைவாக்கல் முறைன்னா வரைவுக்கு நீங்க செட் பண்ணணும். வரைவுக்கு நீங்க என்ன செய்யணும், செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணலாம் கவனிங்க. இதுல ரோ W எங்கால கொண்டு வந்தீங்க, ரோ W எங்கால கொண்டு வந்தீங்கன்னா HW சமன் ரோ L இன்கு ரோ W into HL என்று வரும். HL என்று வரும். இது என்ன வடிவம், y சமன் mx வடிவம். ரைட், வெரி குட். y சமன் mx வடிவம். எனவே வரைவா வரைஞ்சிட்டு வரைவின் படித்திறனை நீங்க காணுவீங்களா இருந்தால் இது எங்களை தொடர்படுத்திய தரும். இதுதான் இங்க நடக்கிற இந்த மெக்கானிசம். இவரைத்தான் நம்ம தொடர்படுத்தி இது வரைவின் படித்தரல தரும். வரைவின் படித்தரல தரும். ரைட், இவ்வளவுதான் கதை. இவ்வளவுதான் கதை. இதுதான் எங்களுடைய யூக்ளாய்டு பரிசோதனையில நாங்க கதைக்க போற கதைகள். இது கொள்கை ரீதியாக இப்படிதான் நாங்க இது செய்ய போறோம், அந்த கணிப்பொறியோட செய்ய போறோம், இந்த பயிற்சிகளை மேற்கொள்ள போறோம். ரைட், ஓகே. இப்ப பரிசோதனை தியரி நேரடியாக எங்கள்கிட்ட கேள்விகளை வார்த்தை விட அங்க இருக்கிற பிரச்சனைகள் தான் என்னது எங்கள்கிட்ட கேள்விகளாக வரும். இனி அதுக்குதான் நாங்க ரெடியா. சரி, ஓகே. நான் இங்க இருக்கிற இந்த பிராக்டிகல் ஒரு முறையா கதைச்சுக்கிறேன். முதலாவது ஒரு பண்புகள் அங்க வார பிரச்சனை என்னங்கிறதெல்லாம் நாங்க எல்லாத்தையும் கழிச்சு முடிச்சுக்குவோம். சரி, கொஞ்சம் கவனிங்க, நான் சொல்ற விஷயத்த பாருங்க கொஞ்சம். சரியா, இனி நம்ம இந்த பிராக்டிகலை நாம கொஞ்சம் முறையா கழிச்சு சில விஷயத்துக்கு நல்லா கவனிங்க. பாருங்கடா, செயல்முறையாக இதை எப்படி நாங்க இதை மேற்கொள்றாங்க பாருங்க. முதலாவது விஷயம், படத்தில் காட்டியவாறு உபகரண அமைப்பை ஒழுங்கு செய்து குழாயில் உள்ள வழியை கவ்வியை திறந்து வாயை பயன்படுத்தி அடைத்து குறைந்த திரவ உயரத்தை அடையும் வரை வழியை உறிஞ்சி அகற்றுக. சரி, கதைக்க வாணிஞ்ச கவனிங்களா. இப்ப என்ன நடக்க போகுதுன்னாடா, இதெல்லாம் கேள்வியா கேட்டிருக்காங்க. சில விஷயத்த நல்லா பிடிச்சிக்க. இதுல எனக்கு என்ன தேவைன்னா மொத்தம் 6 வாசிப்பு தேவை. விரைவாக்கல் முறை மூலம் என்ன செய்யணும், குறைந்தது 6 வாசிப்புகள் என்ன வேணும், HL-க்கு தகுந்த மாதிரி HW நீளங்கள். அப்ப முதலாவது நம்ம என்ன செய்யறோம்டா, இந்த ஒழுங்கமைப்பை செஞ்சதுக்கு பிறகுடா இந்த கவ்வியை அகற்றிட்டு இதுல வாய வச்சு அல்லது உறிஞ்சி இருக்குது வாயில இத வாய வச்சு என்ன செய்யறாருன்னா அதை உறிஞ்சினோன்னு என்ன நடக்கும்டா, இதுல இருந்தும் திரவ நிரல் உயரும், இதுல இருந்தும் திரவ நிரல் உயரும். அதுல மாற்றுக்கிறது. ஆனா எங்களுக்கு தெரியணும், இது ரெண்டுமே வளிமண்டல அமுக்கத்துக்கு சமன். யாரு அடர்த்தி குறையறிக்காரோ அவர் உயரம் கூட வரும். அவர் உயரம் என்ன வரும், கூட வரும். பாருங்க, இது ரெண்டுமே P0க்கு தான் சமன். அதுல மாற்றுக்கிறது. அப்ப இதுல அடர்த்தி குறைஞ்சாலா இருக்கிறண்டா அது மொத்த கூட்டுத்தொகை P0க்கு சமன். இது ரோ W, இவர் அடர்த்தி கூட இவர் அடர்த்தி குறையணும். நல்லா கவனிங்க. இதை பேலன்ஸ் பண்றதுக்கு இவரு குறைவா இருக்கணும், இதை பேலன்ஸ் பண்றதுக்கு இவர் என்ன அடிக்கணும், கூட அடிக்கிறது. அப்ப நம்ம கவ்வியை பயன்படுத்தி உறிஞ்சிற டைம்ல அது எப்படி ஒரு அந்த திரவ நிரல்கள் உயரம், அங்க பரிசோதனை தரப்பட்டிருக்கிற 2 திரவ நிரல்கள் உயரம் ரெண்டுமே உயரம்.
அதுல யாரு உயர்வாக ஒரு உயரமாக, அதாவது யாரு உயரம் ஒப்பீட்டளவுல பெருசா இருக்குதோ அவங்கதான் அடர்த்தி குறைந்த திரவமா இருப்பாங்க. சின்ன விளையாட்டு அழைக்கிறது ஏன் 2 பேரும் கூடி கடைசியில பீனோடு தான் சமன். அப்ப 2 பேரும் பருமன் சமன் ஆகுறா அடர்த்தி பருமன் குறைய இருக்கிறாள் தான் என்ன செய்யறான் ஹைட்டை பெருசாகி தரணும். ஹைட்டை வந்துட்டு பெருசாகி தரணும். சரி, ஓகே. அப்ப படத்துல செய்யப்பட்ட ஒழுங்கமைப்புகள் செஞ்சுட்டு முதலாவது இந்த கவியை வச்சு நம்ம என்ன செய்யறோம்னா வாய வச்சு உறிஞ்சுது அதுல பம்பு வச்சிருக்காங்க எடுத்து என்ன செய்யலாம் ட்விஸ்ட் பண்ண விட. நல்லா கவனிங்க. இதெல்லாம் நாங்க 6 வாசிப்புகள் நாங்க எடுக்கணும். 6 வாசிப்புகள் எடுக்கணும். நீங்க அதை உறிஞ்சின உடனே இப்ப திறவினர்கள் அப்படியே நல்லா ஹைட்டுக்கு வந்துடும். இப்ப பொத்தி பிடிச்சா அல்லது கவியை லொக் பண்ணினீங்கன்னா இனி அந்த திறவினரல்லயே அது இருக்கும். இந்த ஹைட்ல என்ன செய்யும் இருக்கும். இப்ப நீங்க 6 வாசிப்பு எடுக்கணும்னா நாம என்ன செஞ்சா சரின்னா இந்த கவியை சாட சாட ரிலீஸ் பண்ண இதுக்குள்ள என்ன செய்வார் வழி போயிட்டு இருப்பார். அப்ப இங்க இருக்கிற அமுக்கம் தள்ள 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 இவர் என்ன செஞ்சிட்டு இருப்பாரு கீழே இறங்குவார். அப்படி நீங்க 6 தரம் ரிலீஸ் பண்ணி வாசிப்பு எடுக்கணும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரிக்கு முதலாவது எடுக்கப்பட ஹைட் வந்துட்டு அதுல மேக்சிமம் நீங்க எவ்வளவு அழகா எடுக்கணுமோ அவ்வளவு அழகா எடுத்துறது. மறுவா இப்படி இங்க கவனிங்க. நீங்க வாய வச்சு உறிஞ்சிட்டு ஒரு பெரிய ஒரு ஹைட்டிங் வந்துட்டு இப்ப ரிலீஸ் பண்றீங்க ஒரு 4 ரிலீஸோட வந்துட்டு திரும்ப எல்லாத்தையும் இதுக்குள்ள இறங்கிட்டுனா அல்லது சிறிய ஒரு உயர நிரல் மட்டும்தான் இருந்துட்டுனா பிராக்டிக்கலா நீங்க திரும்ப இருந்து செய்யணும். ஏன் மொத்தம் எத்தனை வாசிப்பு எடுக்கணும் 6 வாசிப்பு எடுக்கணும் கட்டாயம். இதெல்லாம் கேள்விகளா கேட்கப்படும். அப்ப அதுல நாங்க கவனமா இருக்கணும். இந்த இடத்துல நாங்க தான் முடிவு பண்ணணும். ஏனென்றா இதுல மீட்டர் கோல்லாம் வச்சிருப்பாங்க. நிறைய மீட்டர் கோலை பயன்படுத்துவாங்க அல்லது மீட்டர் கோல் வைங்களேன் இந்தியால செட்டப்ல வச்சிருக்கீங்க. இதோட சேர்த்து ஃபிட் பண்ணிருக்கீங்க. சரியா? ரைட். அப்ப இந்த கவியை பயன்படுத்தி உறிஞ்சுற டைம்ல இந்த திரவ நிரல்கள் எல்லாம் உயரும். அப்ப நீங்க முடிவு பண்ணிக்கலாம் எங்களுக்கு 6 வாசிப்புகள் வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹைட்டை நீங்க முடிவு பண்ணிக்க. ஹைட்டை வந்துட்டு இப்படி 7 அளவுக்கு நீங்க இது பண்ணுங்க. அதுக்காக வேண்டி வாய் நம்மடதான்ங்கிறதுக்காண்டி போட்டு உறிஞ்சிடல. மறு வாக்கி வருது அவ்வளவு தூரம் இதுக்குள்ள வந்து சின்ன விளையாட்டா வைக்கிறது. இப்ப இதுக்குள்ள இருக்கிற ஒரு திரவம் வந்துட்டு ஒரு அசிட்டாவோ அல்லது நச்சுத்தன்மை உள்ள ஒரு இதாகவும் இருக்கலாம். அதை பார்க்காம உறிஞ்சினீங்கன்னா சுமையா என்ன செஞ்சிடும் அது வாக்கில வந்துடும். அப்ப அந்த ஹைட்டை கொஞ்சம் பாத்துக்கணும். ரைட். அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். சரி, அதையும் பாத்துங்க கவனிங்க. உயரத்தை அடையும் வரை வலியை உறிஞ்சி அகற்றுக. அடுத்தது பாருங்க. குழாய்கள் இரண்டிலும் நீர் மற்றும் திரவ நிரல்களை தாவித்து கவியை பயன்படுத்தி குழாயை மூடுக. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கடா இங்க இருக்கிற கவியை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய மூடினோட இந்த ஹைட் எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு ஹைட்லாம் வந்துட்டு எடுத்ததுக்கு பிறகு கவியை பயன்படுத்தி மூடி விட்டோம்னா அது அப்படியே இருப்பாங்க. ஏன்னா இதுக்குள்ள நீங்க நமக்கு மாறாது. இதுக்குள்ள நமக்கு இனி மாறாது. சரி, நீர் மற்றும் திரவ நிரல்களை தவிர்த்து கவியை பயன்படுத்தி குழாயை மூடுக. என்ன காட்டி ஊசிகள் திரவ மேற்பரப்பை மட்டுமட்டாக தொடுமாறு செப்பம் செய்க. ரைட். இங்க கவனிங்க எல்லாரும். இந்த காட்டி ஊசிகள் வந்துகிட்டு திரவ மேற்பரப்பை தொடுமாறு செப்பம் செய்ய. இத இப்படி இப்ப பிரக்டிகல 2 விதமான பிரக்டிகல கொண்டு வராங்க. ஒன்று என்னன்னா இந்த காட்டி ஊசிகளை திரவத்துக்குள்ளேயே போட்டுறது. திரவத்துக்குள்ளே என்ன செய்யறது அது அமர்ந்து மிதக்கிற மாதிரி காட்டி ஊசிகளை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இல்லாம இப்படியும் காட்டி ஊசிகளை செட் பண்றாங்க. இப்ப இந்த குழாயிலே பிடிச்சு ஃபிட் பண்ணி வருது. இப்படி இருக்கின்ற நல்லா கவனிங்க. இதுல சரியா இப்படி ஒரு வளையம் மாதிரி அந்த அந்த குழாயிலேயே என்ன செய்யறது இப்படி செட் பண்ணி போட்டு இதுல கொண்டு வந்து காட்டி ஊசியில கூறு முனை இப்படி இருக்கு. சரியா? அப்ப நீங்க இதை வந்துட்டு மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணலாம். அந்த அட்ஜஸ்ட் பண்ற எந்த அளவுக்கு திரவ நிற ஹைட்டை பிடிக்கிற அளவுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்றது சில விளையாட்டு ஆகிறது. ரைட். இப்படியும் அதை கதைக்கலாம். சரி கவனி. இது என்னத்துக்காக வேண்டினா இந்த திரவ வாங்க
சரி கவனிங்க. இப்ப இந்த காட்டி ஊசிகள் சரியா, அவ எப்படி ஃபிட் பண்ணி வைப்பாங்க? இந்த காட்டி ஊசிகள் என்னத்துக்கு யூஸ் பண்றது? இப்ப இது வந்துட்டு வைங்கிற நீளம் HLங்கிற இப்ப உதாரணத்துக்கு இங்க இருக்கிற கேபிட்டல் Hங்கிற Lங்கிற நீளம் கேபிட்டல் HL திரவ நிரல்ற உயரம் யாரால தரப்படுகின்றா HL சக Y. HL சக Y ஆல தரப்படும். சில வழியில் ஆகிறது. ரைட். அப்ப இதுல என்னத்துக்கு மொத்தமா மீட்டர் போல வச்சிருக்கிறீங்க? இந்த மேற்பரப்புல இருந்து HL அளக்கலாமே. அப்ப என்னதுக்காக இடையில இவரு திரும்ப இங்க இருந்து ஹைட்டோ அளக்குற மாதிரி செட் பண்ணிக்காங்க. ஏனது? ரைட். கவனிங்களா? நீங்க திரவம் நீர்ல எல்லாம் நீங்க இப்ப போய் அந்த பிராக்டிகல் மாதிரி சும்மா செஞ்சு பாருங்க. ஒரு நம்மளோட விரல் எடுத்து அந்த திரவத்துக்குள்ள நம்ம கையை விட்டு உடனே என்ன செய்யணும்னா அங்க இருக்கிற அந்த மட்டம் வந்துட்டு பிறை வடிவமாக ஏறுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு கவனிங்க, அந்த திரவம் ஒன்றுக்குள்ள நம்ம எது ஒரு தடி மாதிரி ஒரு இதை வைங்கள, இதை வச்ச உடனே பாத்தீங்கன்னா சரியா திரவத்துக்குள்ள நான் வச்ச உடனே என்ன செய்யும்னா இந்த ஷேப்ல வந்துகிட்டு இது பண்ணுவோம். நல்லா உற்று அவதானி. இது வந்துட்டு எங்களுக்கு தெரியும், எங்கட பிசிக்ஸ பொறுத்த வரையில 10வது யூனிட்ல நாங்க இதெல்லாம் படிக்க போறோம். 10வது யூனிட்ல நாங்க இதுல படிக்க போறோம். தொடுகை கோடுகள் சம்பந்தமா படிக்கிறது. இந்த ஷேப்லயும் வரலாம், இதுல இப்படியும் இது பண்ணலாம். நீங்க கவனிங்க, சில சந்தர்ப்பங்கள் இப்படி வரும். இதெல்லாம் காரணம் இருக்குது, அதை நாங்க அந்த இடத்துல படிச்சுக்கலாம். நீங்க கவனிங்க சரியா. இதுல எப்படி வருவாருன்னா இப்படியும் இது வருவார் சரியா. அப்ப இப்படியான செயற்பாடால என்ன நடந்து கேளாது? சரியான திரவ மட்ட உயரத்துல நான் நீளத்தை நீங்க என்ன செய்யலாது? அதை கேளாது. சில வழிகள் அழைக்கிறது அந்த அடியில வாசிப்பு வந்துகிட்டு திரவத்துக்குள்ள இருக்கிறதால அங்க பாக்குறதுலயும் பிரச்சனை வரும். அதே நேரம் சரியாக அந்த மட்டத்தை பிடிக்கிறதும் எங்களுக்கு மட்டத்தை பிடிக்கிறது என்னது சிக்கல். இப்படியான பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு முக்கியமான விஷயம் வந்துட்டு இப்ப அரை மீட்டர் திரவத்துக்குள்ள மாட்டிச்சுன்னா அந்த வாசிப்பு எடுக்கிறதுல சிரமம் மாதிரி சரியா கணக்கெடுத்து பாக்குறது வரணும். அடுத்தது இப்படி எரிக்கிற அந்த குறை வடிவமாக உருவாகினால் அப்ப எந்த மட்டத்தை நீங்க எடுக்கிறது? இந்த மட்டத்தை எடுக்கிறது இப்படியான சிக்கல் தானே. ரைட். அதை பேலன்ஸ் பண்றது என்ன செய்யறாங்கன்னா இப்ப திரவ மட்டம் ஒரு சைடுல இருக்க சரியா, திரவ மட்டம் இருக்க இவருக்குள்ளதானே அந்த குழாய் இருக்குது. இவரோட டச் பண்றது என்னடாலும் நடக்கட்டும், அது சிக்கல் எங்களுக்கு தேவை. எனக்கு தேவை திரவ மட்ட உயரம் தேவை.
அமுக்கத்தை பேலன்ஸ் பண்ணக்க திரவ மட்ட உயரம் தேவை. அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம்டா, இந்த காட்டி ஊசியே இப்படி தொடுத்து வைக்கிறது. இப்ப அந்த கூர்முனை சரியாக திரவ மேற்பரப்ப தொடுற மாதிரி, இந்த கூர்முனை வந்துட்டு சரியாக திரவ மேற்பரப்ப தொடுற மாதிரி வச்சுட்டு, இனி வாசிப்பை இங்கிருந்து நாங்க வாசிப்படுகிற லேசு தான், இங்கிருந்து வாசிப்படுகிற லேசு அங்க வைக்கையே இவர் ஹைட் உங்களுக்கு வாசிப்பை நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க அல்லது தந்திருப்பீங்க. அந்த கூர்முனையில உயரம் இத்தனை சென்டிமீட்டர். நீங்க அதுக்கு மேல இருக்கிற வாசிப்படுத்த போட்டு மொத்தமாக கூட்டி விட்டீங்க, 2 பேரையும் கூட்டி விட்டா திரவ மட்டத்திலிருந்து திரவ நிரல்ற உயரம் நாங்க கண்டுபிடிக்கும். ரைட், அதுக்காக வேண்டிதான் நாங்க காட்டி ஊசிகளை பயன்படுத்துறோம். இங்க பாருங்க, HL தான் நான் பிரதியிடணும் சாம்பாடு. அப்ப அங்க பிரதியிட HL+Y வருவாங்க. அங்க இருக்கிற அந்த HL நீங்க அளந்திருப்பீங்க, Y-யோட கூட்டி HL கேபிட்டல் HL வந்து கணிச்சிருப்பேன். HL நம்ம என்ன செய்யறாங்க, கணிக்கிறது. ஆகிறது. ரைட், இவ்வளவுதான் இதுல நடக்கிற பகுதிகள். கொஞ்சம் கவனம் படுங்க. சரி பாருங்க, சரி பின்னர் காட்டி ஊசிகள் திரவ மேற்பரப்பை மட்டுமட்டாக தொடுமாறு செப்பம் செய்க. அடுத்த பாருங்க, மீட்டர் சட்டத்தை பயன்படுத்தி ஊசிகளின் மேல்முனையில் இருந்து திரவ நிரல்களின் உயரங்கள். இங்க பாருங்க, இந்த ஊசிகள் மேல்முனையில இருந்து திரவ நிரல்கள உயரம் HL, அதே போல HW ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கிறத கதைங்க. அந்த வாசிப்புகளை நீங்க என்ன செய்யலாமா, அளந்தெடுக்கலாமா, எழுத புரிஞ்சுக்கலாம். சில விஷயம் சரிதானே. சரி பாருங்க, HL, HW என்பவற்றை அளக்கலாம். கவ்வியை மெதுவாக திறந்து வழியை உட்புக விடுவதன் மூலம் வெவ்வேறு HL-க்கு HW பெருமானங்கள், வெவ்வேறு HL-க்கு HW பெருமானங்களை குறைந்தது 6 வாசிப்புகளை பெறுக. கவ்வியை ரிலீஸ் பண்ணி அந்த மட்டங்களுக்கு இறங்கிட்டு வரும். ஒவ்வொரு மட்டை ஸ்டாப் பண்ணி என்ன செய்யறது, மொத்தம் எத்தனை வாசிப்புகள் எடுக்கிற, 6 வாசிப்புகள் எடுக்கிற. 6 வாசிப்புகளை எடுத்துக்கிறது. பாருங்க, பிறகு வாசிப்புகளை பெறும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் காட்டி ஊசிகள் திரவ மேற்பரப்பை மட்டுமட்டாக தொடுமாறு செப்பம் செய்க. இப்ப இதுல ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. நம்ம லேசா இந்த வாயால இந்த பிராக்டிகலா நம்ம கழிச்சிட்டு போறோம். பட் நம்ம ரிலீஸ் பண்ணக்க மேலுக்கு இருக்கிற திரவ நிரல் கீழுக்கு இறங்குதுன்னா அது அந்த பாத்திரத்துல திரவ நிரல் உயரத்தை மட்டுமா கூட்டாது. இப்ப இங்க பாருங்க, இங்க இருக்கிற திரவ நிரல் கீழுக்கு இறங்குதுன்னா இது வெளியால வந்து என்ன செய்யும், இந்த ஹைட்டை கூட்டுமா கூட்டாத. கூட்டக்க இங்க இருக்கிற காட்டி ஊசி திரும்ப அந்த திரவத்துக்கு அமலப்பாகும். அப்ப நம்ம 6 வாசிப்புகள் எடுக்கும் போது இதே கேள்வியா கேட்கலாம். சில விஷயத்த நல்லா கவனப்படி விளைகிறது. அப்ப நம்ம ஒவ்வொரு வாசிப்புகள் எடுக்கும் போதும் நீங்க யார முதலாவது இது பண்ணிக்கிறேன்டா, அங்க இருக்கிற காட்டி ஊசிய செப்பம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். விளைகிற சொல்றது ஏன், திரவ மட்டம் கீழுக்கு இறங்குறாருண்டா இது பாத்திரத்துக்குள்ள போய் நிரம்பும். அப்ப பாத்திரத்தின் திரவ மட்டத்தை உயர்த்தும். பாத்திரத்தின் திரவ மட்டத்தை என்ன செய்யும், குழாய்க்குள்ள இருக்கிற திரவம் இறங்க பாத்திரத்தின் திரவ மட்ட உயரம் என்ன செய்யும், அதிகரிக்கும். ஏன்னா இருக்கிறவர் உள்ளுக்கு வரத்தானே வேணும். அப்ப மேலுக்கு இருந்து இறங்குறாருன்னா இவரை உயர்த்திட்டு வரும். இவரை உயர்த்தினா முதலாவது வாசிப்பு காட்டி ஊசிய திரவ மேற்பரப்புல வச்சிருப்பீங்க, திரும்ப ரிலீஸ் பண்ண உடனே திரவ மேற்பரப்பு மேலுக்கு ஏறிடுவோம். அப்ப காட்டி ஊசி அமலப்பாகும். திரும்ப என்ன செய்யறது, காட்டி ஊசியை திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணி மேலுக்கு என்ன செய்யறது, செப்பம் செய்யறது. இப்படி ஒவ்வொரு தரமும் என்ன செய்யணும், 6 வாசிப்புகளும் திரும்ப 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 காட்டி ஊசிகளை செப்பம் செய்யுது. ரைட், அடுத்த கவனி, காட்டி ஊசிகள் திரவ மேற்பரப்பை மட்டுமட்டாக தொடுப்பாறு செப்பம் செய்ய. ஊசிகளின் உயரங்கள் XY அங்க 2 ஊசிகள் தந்திருப்பாங்க. அந்த 2 ஊசிகள் உயரங்களை நீங்க அளந்து வச்சுக்கீங்க. அது ஒரு தரம் அளந்தா போதும், திரவ மட்டும்தான், அது X தான். அடுத்தது கேபிட்டல் H-க்கு HW வரைவை வரைவதன் மூலம் வரைவின் படித்தரனிலிருந்து திரவத்தின் தொடர்படத்தையே நீங்க காணலாம். அதுக்கான கிராஃப் வரைஞ்சீங்கன்னா இப்ப நீங்க கவனிங்க, HL அளந்து அதோட வைய கூட்டினீங்கன்னா யாரை எடுத்துக்கலாம், கேபிட்டல் HL எடுக்கலாம். அதே போல HW அளந்து அதோட Xங்கிற ஒரு ஆளை கூட்டினீங்கன்னா HW பெருமானம் எடுக்கலாம். குறைஞ்சது 2 பேருக்கு எத்தனை வாசிப்பு எடுக்கிற, 6 வாசிப்பு எடுத்து அது ஒரு வரைவாக வரைஞ்சு, அது ஒரு வரைவாக வரைவீங்களாக இருந்தால் இங்க இருக்கிற தொடர்படுத்தியை நாங்க எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் விஷயம். சின்ன வழக்கிட்ட வைக்கிறது. ரைட், இவ்வளவுதான் நாங்க இருக்கிற கதை. இப்ப பாப்போம் என்ன சொல்றேன்னா, இம்முறை ஒன்றுடன் ஒன்று கலக்கக்கூடிய திரவங்களுக்கு மிக உகந்ததாகும். இந்த பிராக்டிகல் வந்துட்டு ஒன்றோடு ஒன்று கலக்கக்கூடிய திரவங்களுக்கு மிக உகந்தது. ஒன்றோடு ஒன்று கலக்க முடியாத திரவங்கள் இப்படி ஒரு செட்டப் அமைக்கிறதை விட யூக்குலா நாங்க வெளியே லேசா செஞ்சுட்டு இருக்கோம். லேசா வந்துட்டு
யூக்குழாயை பயன்படுத்தி ஒன்றோடு ஒன்று கலக்க முடியாத திரவங்களுக்கு யூக்குழாய் சிறந்தது. இப்ப எனக்கு ஏன் ஏரி நாயகர் தேவைப்பட்டா அவரால் செய்ய இயலாத ஒரு வேலையை இது செய்யப்படும். பட் யூக்குழாயாலையும் பிராக்டிகலா இப்படி மோடிஃபை பண்ணலாம். யூக்குழாயாலையும் ஒன்றோடு ஒன்று கலக்கக்கூடிய திரவங்களோட அடர்த்திகளை நீங்க ஒப்பிடலாம். அதுக்கு என்ன செய்யணும்? யூக்குழாயை பயன்படுத்தி ஒன்றோடு ஒன்று கலக்கக்கூடிய திரவங்களுக்கும் நீங்க என்ன செய்யலாம்? பரிசோதனை செய்யலாம். அதை எப்படி செய்யலாம்? ஏன்னா ஒன்றோடு ஒன்று கலக்கக்கூடிய திரவங்களுக்கு நாம பரிசோதனை செய்யலாமா? யூக்குழாயை பயன்படுத்தி எப்படி செய்யலாம்? வெரி குட். கவனிங்களா? யூக்குழாயை பயன்படுத்தி ஒன்றோடு ஒன்று கலக்கக்கூடிய திரவங்களுக்கு அடர்த்தியை நம்ம எப்படி ஒப்பிடலாம்டாடா? அதுக்கு இன்னொரு திரவம் எனக்கு தேவை. இன்னொரு திரவம் என்ன தேவை? நல்லா கவனிங்க. அந்த திரவம் எப்படி இருக்கேன்டா? போர்ட நல்லா கவனிங்க. பாரு. இப்ப யூக்குழாயை பயன்படுத்தி ஒன்றோடு ஒன்று கலக்கக்கூடிய திரவங்களையும் நாம பரிசோதனை ரீதியா மேற்கொள்ளலாம். அதுக்கு என்ன வேலை செய்யலாம்டா? கவனிங்க, சொல்ல விஷயத்தை பாருங்க. சரியா? இங்க பாருங்க. முதலாவது என்ன செய்யறேன்டா, இப்ப நான் இங்க இருக்கிற இந்த திரவமும் இங்க இருக்கிற நீருக்குமான தொடர்படுத்தியதான் நீங்க காண போறீங்க. நான் இந்த பிராக்டிகல இதை யூக்குழாயை பயன்படுத்தி செய்யணுமா இருந்தா உங்களுக்கு என்ன தேவைண்டா, இவங்க ரெண்டு பேரோடையும் கலக்க முடியாத, இவங்க ரெண்டு பேரோடையும் அடர்த்தி கூடிய இன்னொரு திரவம் எனக்கு தேவை. நீங்க எடுக்க போற மூன்றாவது திரவம் நீரோடையும் கலக்கக்கூடாது, இவரோடையும் கலக்கப்படாது. அதே நேரம் இவங்க ரெண்டு பேரோட என்ன செஞ்சிருக்கணும்? அடர்த்தி கூடியதா இருக்கணும். சரி, முதலாவது அதை யூக்குழாய்க்குள்ள நீங்க எடுத்துட்டீங்கன்னா கவனிங்க. இந்த பிளாக் கலர்ல நான் கீற அந்த படம் அந்த இடு, அதான் எங்கட மூன்றாவது திரவம். அந்த திரவத்துல பண்பு என்னன்னா, இவங்க ரெண்டு பேரோடையும் அவர் கலக்க மாட்டோம். முதலாவது நீங்க எடுக்கிறீங்க, பாருங்க, ரெண்டு பக்கமும் அமுக்கம் சமனுங்கிறதால ஒரே கிடை மட்டத்துல அந்த திரவம் கிடங்குது. இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, இதுக்குள்ளால இன்னொரு திரவம், இதுக்குள்ளால இன்னொரு திரவம். நான் இதுக்குள்ளால திரவத்தை இது பண்ணி வர்றேன், இதுக்குள்ளால நீரை இது பண்ணி வருது. சரியா? இப்ப நல்லா கவனிங்க. இதுக்குள்ள அந்த திரவ உயரத்தை ஊத்திட்டு திரும்ப நம்ம நீரை ஊத்தக்க நீங்க என்னத்தை கணக்கெடுக்கணும்டா, இந்த ரெண்டு பேர் திரவ மட்டமும் எப்ப ஹைட் சமனா வருது. என்னண்டா, இப்ப திரவம் ஊத்துறதுக்கு முன்னால நல்லா கவனிங்க. இதுக்குள்ள நான் திரவத்தை ஊத்தி விட்ட உடனே இஞ்சால அடர்த்தி கூடினா இஞ்சால அமர்த்துற டைம்ல, இஞ்சாலைக்கு அமுக்கம் கூடுற டைம்ல இவர் என்ன செய்வார்னா, இவரு கீழே இறங்கி இவரு மேல ஏறி இருப்பார். அப்பதான் இந்த புள்ளில அமுக்கம் என்ன இருக்கும்? சமனா இருக்கும். பிளைனா வைக்கிறது. இந்த திரவ நிரலால வார இந்த அமுக்கம், இந்த திரவ நிரலால வார இந்த அமுக்கத்துக்கு என்ன இருப்பாரு? சமன். நீங்க என்ன செய்யணும்னா, அடுத்த தரம் இதுக்குள்ள இப்ப நீர் எடுக்க திரவத்தை எடுத்துட்டீங்க, நீரை ஊத்தக்க நீங்க என்னத்தை முடிவு பண்ணணும்னா, இந்த ரெண்டு கீழுக்கு இருக்கிற திரவ மட்டத்திட அந்த ஹைட் ஆரம்ப நிலையை அடையும் வரும் வரை, ஒரே கிடைமட்டத்தை அடையும் வரும் வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? இங்க இருக்கிற நீரை ஊத்தணும். நீங்க இதை ஊத்த இவர் இப்ப இஞ்சால தள்ளப்படுவார். தள்ளப்பட்ட ஒரு கட்டத்துல என்ன செய்யும்டா, கவனிங்க, இவர் இஞ்ச வர இவர் கீழே இறங்கின உடனே இது ஃபுல்லா இந்த திரவம் இருக்க நல்லா கவனிங்க. இஞ்ச மேலுக்கு இப்ப நீர் இருக்கு. இப்ப சொல்லுங்க, கீழே இருக்கிற இந்த திரவத்துல ஒரே கிடைமட்டத்துல என்ன அரிப்பாங்க? அமுக்கங்கள் சமன அரிக்கும். எனவே இந்த திரவ நிரல் உயரத்தால வார அமுக்கமும் இந்த திரவ நிரல் வாரத்தால உயரத்துல அமுக்கத்துக்கு மிக தொடர்படுத்திட்டு அவங்க வைக்கிறது. பட் இந்த பிராக்டிகலை ஏன் நாங்க விரும்புறோம்னா, இதுக்கு மூன்றாவது ஒரு திரவம் வரணும். அந்த திரவம் தரப்பட்ட ரெண்டு திரவத்தோடையும் ஒன்றோடு ஒன்று கலக்கப்படாது. அதே நேரம் அவர் இன்னொரு பண்பு என்னண்டா, அவர் அவங்க ரெண்டு பேரோடையும் அடர்த்தி கூடின ஒரு ஆள் அறிக்கணும், அவருக்கு இருக்கணும். சில வழியில அவ இப்படியான வேலைகள் இருக்கிறதாலதான் நாங்க யாரை விரும்புறது? எங்களுடைய ஏரி நாயகரை விரும்புறது. சில வழியில அப்ப யூக்குழாயால ஒன்றோடு ஒன்று கலக்க முடியாத திரவங்கள் அடர்த்திகளை ஒப்பிடுற மாதிரி ஒன்றோடு ஒன்று கலக்கக்கூடிய திரவங்கள் அடர்த்தியும் ஒப்பிடலாம். அதுக்கு அந்த வேலை நாங்க அந்த பிராக்டிகலை சீரமைப்பு செய்யணும்.
அதுக்கு இன்னொரு மாற்றம் மட்டும் செய்யணும். சொன்ன விளங்கிட்டா? ரைட். அதையும் கேள்விகளாக கேட்டு என்ன செய்ய வடிவமைச்சிருக்காங்க. அந்த கேள்விகள் நம்ம செய்வோம். அதெல்லாம் பிடிச்சிக்கணும். சொன்ன விளங்கிட்டா இருக்கிறது. ரைட். இப்ப ஒரு கவனி. இரண்டாவது நோட்டுங்க. தேரின் ஆய்கருவியின் புயங்கள் மெல்லியனவாயின் திரவங்களின் பரப்பளவையின் செல்வாக்கு பரிசோதனை பெறுபவர்களின் பாதிப்பை ஏற்படுத்துமாகையால் கொள்கை அதற்கு ஒப்பாக தெளிவுபடுத்த வேண்டும். சரி, இங்க கவனிங்க. இதுல நான் அவங்கள்ட்ட சொன்ன பரப்பளவை இதுதான் இங்க வர பிரச்சனை. இந்த பரப்பளவையின் காரணமாக தான் இப்படியான திரவ ஹைட் வந்துட்டு வாரம் தொடுகை ஒரு தொடுகை கோணம் இந்த ஷேப்ல வரலாம், முள்ளுக்கிழந்து வரலாம். அப்ப இதெல்லாம் வந்து பரவாயில்ல, இது வந்து மெல்லியதாக இருந்தா இன்னும் இது பண்ணப்படும். அப்ப நாம என்ன செய்யறோம்டா, இந்த பிராக்டிக்கல்ல வந்து இதெல்லாம் புறக்கணிக்கிறது. இதெல்லாம் வந்து என்ன செய்யறோம், நாங்க இப்படி வந்து நாங்க மென்ஷன் பண்றோம். மெக்கானிக்ஸ்ல நாங்க இதை செய்யற டைம்ல இதுகளை பத்தி நாங்க பெருசா அதுக்குள்ள கதைக்க போறது. அப்ப அதுவும் இடிக்காதுன்றது தெரியுது. அதை பேலன்ஸ் பண்ணித்தான் நம்ம யாரை கொண்டு வரீங்க. அது அதால வார வலுவை குறைக்கிறதுக்காக தான் இங்க காட்டி ஊசியை பயன்படுத்துறது. இந்த விளையில இதுக்குள்ள நம்ம காட்டி ஊசியை பயன்படுத்த காரணம் அதால வார வழுக்கள் எல்லாம் குறைச்சு எடுத்துக்கிறது. சரி, அவ்வளவுதான் நாங்க இருக்கிற கதை. அவ்வளவுதான் நாங்க இருக்கிற கதை. இந்த விஷயங்களை நல்லா விளைங்க. இந்த விஷயங்களை நல்லா விளைங்க. இதையும் தாண்டி இங்க கவனிங்க. இங்க பாருங்க. காட்டி ஊசிகள் ஹைட்டையும் உள்ளுக்கு கொண்டு வந்தோம். இந்த பிராக்டிக்கல் எப்படி அமையலாம்ங்கிற ஒரு கதை ஒன்று. சரி, வளைராய்கள் காட்டி ஊசிகள் ஹைட்டையும் உள்ளுக்கு கொண்டு வந்தா இது எப்படி அமையலாம். இப்ப உதாரணத்துக்கு கவனிங்க. நாம இதுல கதை கேட்க HL சரியா பாருங்க. HL into rho L இது சமன் HW into rho W. அப்படிதானே? HL-க்கு பதிலா நாங்க யூஸ் பண்ண போற விஷயம் வந்துட்டு HL சக Y இது சமன் HW-க்கு பதிலா நாங்க யூஸ் பண்றது என்னன்னா HW சக X into rho W into rho W. இதுல rho இல்ல. இப்ப இவரை இங்க கொண்டு வந்தா HW சக X சமன் சரியா HL சக Y into rho W over rho L என்று வரும். சொன்ன வழங்கிடா. இதுல பாருங்கடா, இவரால இவர் அடைப்ப நீக்க rho W rho L into HL சக rho W rho L into Y என்று வரும். into Y. அதே நேரம் இந்த எக்ஸ்ங்கிறவர் கூட்டு போறார், அங்கே போய் HW சக X எக்ஸ்ங்கிற கூட்டு போற அங்கே போய் என்ன செய்வார் வெளிப்பட்டா HW சமன் rho W rho L into HL சக rho W over rho L into Y minus X என்று வரும். இப்ப நீங்க காட்டி ஊசிகள் உயரங்களையும் உள்ளுக்கு கொண்டு வந்தால் இந்த வரைவுல சரி ஒரு மாற்றம் கொண்டு வரும். என்னண்டா இது பாருங்க, இது அப்படியே ஒரு கான்ஸ்டன்ட் அப்படித்தானே. ஒரு இது வந்துகிட்டு ரோ W over rho L இன்னொரு வார் மாத்தி விட்டுருங்க. rho L over rho W சரியா? ரைட். இப்ப இங்க பாருங்க, இது இப்ப என்ன வடிவம்? இது y சமன் mx சக c வடிவம் விளையாட ஆகிறது. இங்கே அதே கதை தான். நீங்கள் அந்த HL-க்கு HW கிராஃப் வரைஞ்சிட்டு அவரை படித்தர நீங்க வர கண்டுபிடிப்பீங்களா இருந்தா அதுவும் என்ன வருவாரு, அதுவும் அங்க இருக்கிற தொடர்படுத்தி தான் மாற்றுகிறது. பட் கிராஃப் வந்துட்டு y சமன் mx சக c வடிவம். y சமன் படித்தரன் நேர் வெட்டு தன்னும் நேர். எனவே இப்படி ஒரு கிராஃப் வரும், இப்படி ஒரு கிராஃப் வரும். பட் இங்கே HL இங்கே HW நேரத்தோட கேபிட்டல் இருந்தா சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் ஏதோ சரியா. அவ்வளவுதான் நாங்க இருக்கிறது. ரைட். இவ்வளவுதான் இதுல நான் பார்க்க வேண்டிய விஷயம். இந்த ஏரின் ஆகிறதுல கதைக்க வேண்டிய கதை. இப்ப வருவோம் உங்களோட கேள்வி எடுங்க. முதலாவது கேள்வி டியூப்ல இருக்கிற முதலாவது கேள்வி 2018ஆம் ஆண்டுக்குரிய கேள்வி.
18ஆம் ஆண்டுக்குரிய எஸ்ஏ கேள்வி. சரியா? சரி, இனி கதைக்காம கேள்வியை பாருங்க. 2018ஆம் ஆண்டுக்குரிய ஸ்ட்ரக்சர் 1ல முதலாவது வந்திருக்கிறது ஏரி நாய் கருவிதான். அதுக்கு பிறகு அண்மை காலமா அது சந்திக்கல. பெரும்பாலும் என்ன செய்யலாம், எங்கட காலம் வந்து பேப்பர்ஸ்ல வரலாம். அடுத்து டேர்மை டார்கெட் பண்ணுவோம். உங்களோட செகண்ட் டேர்ம் கட்டாயம் 2015 செகண்ட் டேர்ம் வந்துட்டு இப்ப நடக்க 8ஆம் தேதி அதுக்குள்ள ஏரி நாய்கருவி போட வாய்ப்பு இருக்கு. ஏரி நாய்கருவி என்ன செய்யலாம், ஏன்னா எங்களுக்கு தான் ஹைட்ரோக்குள்ள வரலாம் தான். ஹைட்ரோல எப்படியும் பிரக்டிகல் கேள்வி வரப்போகுது. ஒன்று யூக்குள்ளாயோ ஒன்று இவங்களோ என்ன செய்யலாம், அந்த கிளிகளை போடலாம் ஸ்ட்ரக்சர் இல்லையா. ரைட், கவனிங்க. கிடைக்குமான பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்தப்படும் ஏரி நாய்கருவியின் ஒரு பரிசோதனை ஒழுங்கமைப்பு ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது. காட்டப்பட்டுள்ளவாறு முகவைகளில் உள்ள நீர் திரவம் மேற்பரப்புகளிலிருந்து உரிய காட்டிகளின் குறி கேபிட்டல் எம்மிற்கான உயரங்களை உரிய காட்டிகளின் குறி கேபிட்டல் எம்மிற்கான உயரங்களை XW அதே போல XL ஆகிய வகை குறிக்கின்றன. XW XL ஆகியன வகை குறிக்கின்றன. சரி, ஓகே. இப்ப கவனிங்க. இதான் உங்களோட தியரி. அதை நாங்க இது பண்ணிக்கங்க. சரியா?
சரி, பாப்போம் கவனிங்க. கேரி நாய்க்கருவியின் ஒரு கவ்வியை பயன்படுத்துவதன் நோக்கம் என்ன? சரி, கேரி நாய்க்கருவியில ஒரு கவ்வியை பயன்படுத்துற நோக்கம் என்ன? எங்களுக்கு தெரியும்டா. இதை திறந்து விட்டுத்தான் நம்ம முதலாவது உறிஞ்செடுத்து திரவ உயரங்களை உயர்த்திட்டு திரும்ப கவ்வியை ரிலீஸ் பண்ணி என்ன செய்யறது? திரவ மட்ட உயரங்களை மாத்திட்டீங்க. திரவ நிரல்களின் உயரம், குழாய்க்குள்ள இருக்கிற திரவ நிரல்களின் உயரங்களை நான் மாத்திட்டீங்க. ரைட், எழுதுங்க ஆன்சர். நான் சொல்ற விஷயத்தை எழுதுங்க. இனி முடிஞ்சிடும், டக்கு டக்குன்னு முடியும். தியரிய ஃபுல்லாக மறுபடியும் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள கேள்வி முடிச்சிடலாம். ரைட், எழுதுங்க. கேரின் ஆய்கருவியில் கேரின் ஆய்கருவியின் எழுதுங்க. ஹேரின் ஆய்கருவியின் ஹேரின் ஆய்கருவியின் புயங்களில் உள்ள திரவ நிரல்களை பேணுவது. புயங்களில் உள்ள திரவ நிரல்களை பேணுவது. புயங்களில் உள்ள திரவ நிரல்களை பேணுவதற்கு. புயங்களில் உள்ள திரவ நிரல்களை பேணுவதற்கு. புயங்களில் உள்ள திரவ நிரல்களை பேணுவதற்கு. அல்லது இப்படியும் எழுத, அல்லது அல்லது குழாயில் உள்ளே குழாயினுள் உள்ளே குழாயினுள் உள்ளே குழாயினுள் ஒரு மாறா பெருமானத்தில் குழாயினுள்ளே ஒரு மாறா பெருமானத்தில் அமுக்கத்தை பேணுவது. மாறா பெருமானத்தில் அமுக்கத்தை பேணுவது. மாறா பெருமானத்தில் அமுக்கத்தை பேணுவதற்கு. மாறா பெருமானத்தில் அமுக்கத்தை பேணுவதற்கு. ரைட், ஓகே. அது விஷயத்தை விளங்கிடுங்க. அவ்வளவுதான் நிலைக்கும். அடுத்த பாருங்க, ரோமேலக்கம் 2 பார்ப்போம். நீரினதும் திரவத்தினதும் அடர்த்திகள் முறையே DWDL. ஆமென. நீரினதும் திரவத்தினதும் அடர்த்திகள் முறை. சரி பாருங்க, நீரையும் இவரையும் நீரின் அறிஞர் இத நீர்னு தந்திருக்காங்க அவங்க படத்துல. இது நீர், இது திரவம். என்ன இவர் அடர்த்திய DW உண்டும் இவர் அடர்த்திய DL என்று படிக்கலாம். சரி பார்ப்போம். DL பார்ப்போம். உரிய காட்டிகளின் குறி கவிழல் எண்ணிலிருந்து அளக்கப்படுகின்ற கண்ணாடி குழாயில் உள்ள நீர்நிரல்களினதும் திரவ நிரல்களின் உயரங்கள் HWHL. அதாவது காட்டிகள்ல இருந்து அளக்கப்படுறது. காட்டிகள்ல இருந்து அளக்கப்படுற இந்த ஹைட் வந்துகிட்டு இது வந்துகிட்டு யாரால தரப்படும்னா, சரியா, இது வந்துகிட்டு HW, இது வந்துகிட்டு HL.
HL. ரைட், ஓகே, பாப்போம். HL ஆகிய நீர் நிரல்களின் திரவ நிற உயரங்கள் HW HL ஆகியன. வாய்க்குறித்தால் HL க்கான ஒரு கோவையை XW XL அதே போல DW DL HW HL ஆகியவற்றின் சார்பில் தருக. HL க்கான கோவை HL சார்பா? HL வட்டி விடுங்க, அதுல நான் தான் எக்ஸ்ட்ரா கூட வந்துட்டேன். HL க்கான கோவையை அங்க மத்த எல்லா கணிதம் விட்டுட்டு HL வட்டி விடுங்க. ஆகியவற்றின் சார்பில் பெருக. ஆகியவற்றின் சார்பில் பெருக. ரைட், ஓகே. போர்டை நல்லா கவனிங்க. இங்க பெருகன்னு தந்திருக்காங்க. என்ன செய்ய போறீங்க? இந்த சமன்பாட முறையாக நீங்க நிறுவி எடுங்க. எழுதுகள்ல பெருகு, இதுகள்ல பெருகு. ரைட், இங்க பாருங்க, நான் சில விஷயத்தை கவனிங்க. இதான் நீங்க இருக்கிற கதை. நாங்க படிச்சிருந்தோம், ஒரே திரவத்துல திரவம் ஓய்வுல இருந்தா ஒரே திரவத்துல ஒரே கிடைமட்டத்துல அமுக்கங்கள் என்ன அரிப்பாங்க? சமன அரிப்பாங்க. ரைட், போர்டு நல்லா பாருங்க. இதுக்குள்ள இருக்கிற அமுக்கத்தை நான் பீன்னு எடுக்கேன். இந்த குழாய்க்குள்ள இருக்கிற அமுக்கத்தை பி. அந்த அமுக்கம் வந்துட்டு இதன் மீது தாக்கிட்டு இருப்பார். அதே போல இதன் மீதும் அந்த அமுக்கம் தாக்கு. அதே போல இந்த பகுதியில் இருக்கிற இந்த புள்ளியையும் இந்த புள்ளியை நான் செலக்ட் பண்ணினால் இது ஏண்ட புள்ளியும் இது பீண்ட புள்ளியும் எடுத்தால் பாருங்க, இந்த புள்ளி வலிக்கு திறந்திருக்காங்க. எனவே இந்த இடத்துல வளிமண்டல அமுக்கம் தாக்கிட்டு இருக்கு. ஏன்னா பாருங்க, ஒரே திரவத்துல ஒரே கிடைமட்டத்துல அமுக்கங்கள் சமனங்கிறதால இந்த பி நாடுங்கிற அமுக்கம் யாருக்கு சமனா இருக்கும்டா? பாருங்க, பி பிளஸ் சரியா XW சக HW XW சக HW into rho W into G. அந்த திரவ நிரலால வர உயரம், திரவ நிரலால வர திரவ நிரல் உயரம் தானே? DW, சாரி, OW இல்ல DW. சரியா? அந்த தரவுல பிரதிநிதி. அடுத்தது இன்னொரு விஷயம், இந்த P நோட் P இதெல்லாம் நாடுதல் விடையில அதெல்லாம் பறந்துடுவாங்க, வரமாட்டாங்க. என்ன விளங்கிட்டா? ரைட், இப்ப இருக்கட்டும். into G போய் பாருங்க. சரி, அதே போல இந்த இடத்துல வந்தா இங்க பாருங்க, இந்த ரெண்டு புள்ளியையும் பார்த்தா இது நான் C இதை D எடுத்தா பாருங்க, ஒரே திரவத்துல ஒரே கிடைமட்டத்துல அமுக்கங்கள் நாம் சமன். அப்ப Cங்கிற புள்ளியில வர அமுக்கமும் Dங்கிற புள்ளியில வர அமுக்கமும் சமனுங்கிறதால இது P நாட் சமன் P பிளஸ் சக XL சக HL into DL into G வரும். சொல்லு, இது என்ன முதலாவது சமன்பாடு, இது என்ன இரண்டாவது சமன்பாடு, இது என்ன இரண்டாவது சமன்பாடு. இவங்க ரெண்டு பேரையும் நாங்க சமப்படுத்தி விட்டா இவரெல்லாம் பறந்துடுவாங்க. XW into HW சக into DW G சமன் பாருங்க, XL சக HL into DL into G வரும். DL into G. G எல்லாம் கேன்சல். DL இங்கால வந்து பிரிபடட்டும். DL வந்துட்டு பிரிபட்டால் HL சக XL சமன் DW over DL. அடைப்பு நீக்க இது XW சக DW over DL. அடைப்பு நீக்க இதுல வருவாரு HW. அப்படிதானே? இப்ப XL போய் கழிவட்டா நாங்க எங்கட வலிமையானதுக்கே மாறுவோம். HL சமன் DW over DX DL into HW சக DW over DL into XW minus XL. ரைட், பாருங்க, அவன் தந்த கணியங்கள் சார்பாக மட்டுமே இது இருக்குது. அவ்வளவுதான் கதை. HL க்கான ஒரு கோவையை இவங்க அவ்வளவு பேர் சார்பாகவும் பெறும். இவங்க அவ்வளவு பேர் சார்பாகவும் பெறும். நோட் பண்ணிக்கிறோம். அவசரம் இல்லை, நோட் பண்ணிக்கிறேன். இன்னொரு தடவை எல்லாம் வினகட்டிக்க போடாது. இதோட தேரிவை சமம் பெருசையும் பிரிச்சுக்கணும்.
உங்களுக்கு காலையில மணி கடை சரி கவனிங்க. பாருங்க, ஒரு தொகுதி வாசிப்புகளை எடுத்து ஒரு வரைவை வரைவதற்காக பரிசோதனையை திட்டமிடும் போது திரவ நிரலின் நீர் நிரலிதனும் எதிர்பார்த்த உயரங்கள் கணிசமான அளவில் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருந்தால் ஓர் உயரத்தை காட்டிலும் மற்றைய உயரத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். ஒரு உயரத்தை காட்டிலும் இன்னொரு உயரத்துல கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். உயரம் சிறிய உயரம் உள்ள ஒன்றிலா பெரிய உயரம் உள்ள ஒன்றிலா யாது உமது விடைக்கான காரணம். கவனிங்க, நீங்க கவிய பயன்படுத்தி இதை உறிஞ்சிற டைம்ல இது ரெண்டு விதமான திரவங்களை ஹைட்ட எழுப்பிட்டு வருவ மேல கொண்டு வருவாங்க. பட் நீங்க கவனிக்கணும் யாருண்டா அங்க இருக்கிற உயரமாக எழுப்பிட்டு திரவம் செல்ல விளங்கிட்டு ஆகிறது. அதைத்தான் நாம பாக்குறோம். குறையிறங்கிட்டு வரவர ஒரு குறை நாம இது பண்ணல. அவரு இவருக்கு தகுந்த மாதிரி அவர் மாறி மாறி ஒழுங்கிட்டு வரும். அது பேர கதை. நீங்க இப்ப உயர் மட்டத்துல பெரிய உயரத்துல வாரதான் நாம என்ன செய்யணும், கணக்கெடுக்கணும். அவரை எந்த அளவுக்கு ஸ்டாப் பண்ண போறீங்க அதான் எங்களுக்கு தேவை. ஏன்னா அது உயரம் குறைஞ்சது வந்துட்டு அவர் உயர்ந்துட்டு வருவார். இவர் உயர உயர அவர் வருவார். அவரை பார்த்துட்டு இருந்தா இவர் மேலுக்கு ஏறி வருவார். ஆகிறது. அப்ப உயரம் கூடின ஒரு ஆள்ற உயரத்துல கவனமா இருக்கு. ரைட், எழுதுங்க அதுக்கு ஆன்சர். யாது உமது விடைக்கான காரணம் எழுதுங்க. பெரிய உயரம் பெரிய உயரம் பெரிய உயரம் பெரிய உயரம் பெரிய உயரம் எழுதுங்க. இது குழாயை காரணம். இது குழாயை குழாயின் இது குழாயின் உயர்ந்தபட்ச உயரத்தை இது குழாயின் உயர்ந்தபட்ச உயரத்தை இது குழாயின் உயர்ந்தபட்ச உயரத்தை முதலில் அடையும். இது குழாயின் உயர்ந்தபட்ச உயரத்தை முதலில் அடையும். சரியா? அல்லது அல்லது வரைவிற்கு சிறந்த அல்லது பெரிய பரம்பல். இது ஒரே வசனமா? வரைவிற்கு சிறந்த அல்லது பெரிய பரம்பல் தரவு புள்ளியை பெறுவதற்கு தரவு புள்ளியை பெறுவதற்கு தரவு புள்ளியை பெறுவதற்கு புள்ளியை பெறுவதற்கு
சரி, நம்ம பாருங்க. குழாயில் உள்ள திரவத்தினதும் நீரினதும் நிரம்பல்களின் உயரங்களை மாற்றி பின்னர் கவ்வியை மூடும் ஒவ்வொரு தடவையும், சரியா பாருங்க, குழாயில் உள்ள திரவத்தினதும் நீரினதும் நிரல்களின் உயரங்களை மாற்றி பின்னர் கவ்வியை மூடும் ஒவ்வொரு தடவையும் புதிய உயரங்கள் தொடர்பாக அளவீடுகளை எடுப்பதற்கு முன்னர் வேறொரு செப்பம் செய்கையை செய்ய வேண்டும். நான் உங்கள்ட்ட ஆரம்பத்தில் காய்ச்சேன், இதுவும் ஒரு வினாவாக அங்க வினாவப்படலாம். சில விளையாட்டா அங்க இருக்கிற காட்டி ஊசியில நீங்க கவனமா இருக்கணும். ஐட்ட மாத்தக்க அது கீழே இறங்கி 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 என்ன செய்வார், பாத்திரத்துக்குள்ள இருக்கிற திரவ மட்டத்தை கூட்டிட்டு வரும். திரவ மட்டத்துல கூட்டக்க காட்டி ஊசிக்கு மேல என்ன செய்யும், பாத்திரத்துல இருக்கிற திரவ மட்டம் உயரப்பாங்க. சரி பாருங்க, அளவீடுகளை எடுப்பதற்கு முன்னர் வேறொரு செப்பம் செய்ய வேண்டும். இச்செப்பம் செய்வதற்கு நீ பின்பற்ற வேண்டிய பரிசோதனை நடைமுறையை எழுதுங்க. காட்டிகள் காட்டிகள் எழுதுங்க. காட்டிகள் அவ்வளவுதான்டா, கதைக்க வேண்டிய அவ்வளவு விஷயம் கதைக்கப்பட்டிருக்குது. கேள்வி அழகா நீங்க செஞ்சு பழகிட்டீங்கன்னா ஜெர்மனியாக இருக்கிறது. காட்டிகள் முகவையில் உள்ள நீர் அல்லது திரவ மேற்பரப்பை, முகவையில் உள்ள நீர் அல்லது திரவ மேற்பரப்பை, முகவையில் உள்ள நீர் அல்லது திரவ மேற்பரப்பை தொடும் வரை செப்பம் செய்தல் வேண்டும். தொடும் வரை செப்பம் செய்தல் வேண்டும். தொடும் வரை செப்பம் செய்தல் வேண்டும். அவ்வளவுதான். தொடும் வரை செப்பம் செய்தல் வேண்டும். தொடும் வரை செப்பம் செய்தல் வேண்டும். சரியாடா? ரைட், அதெல்லாம் கவனம் எடுத்தா சரி. சொசைட்டி விளையாட சொன்ன விஷயம். சரி பாருங்க, இப்ப ஒரு பி பார்ட் என்ன அடுத்த பாதிக்குள்ள வருது. பாப்போம் என்னண்டு எல்லாம். இப்ப கவனிங்க, இப்ப தியரியாக இவ்வளவுதான் நாங்க படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் எங்களோட ஏரியின் ஆய்கருவியில. இதை தாண்டி ஒரு புது விஷயத்தை அறிமுகப்படுத்த போறான்னு நான் உங்கள்ட்ட வளமையா கதைக்கிறது தான். அதை பத்தி அவங்க உங்கள்ட்ட கதைப்பாங்க. இதை தாண்டி ஒரு புது விஷயத்தை அதுக்குள்ள அப்ளை பண்ண போறாங்க. மாற்று நடவடிக்கைகளோ அல்லது இதை இன்னும் தெளிவாக செய்யறதுக்கு எதென்றாலும் ஒரு புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட, இப்ப அண்மை காலத்துல அது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அளவு விதிக்கலாம். அவரை கொண்டு வந்து இதுல அப்ளை பண்ணாங்க. அப்படி ஒரு கேள்வி வரக்கு என்ன செய்வான்னா, அவன் உங்கள்ட்ட அதை பத்திய கதைகளை கதைப்பான். அதுல மெக்கானிசம் அது என்ன செய்யறாருங்கிற காய்ச்சி போட்டு அப்ளை பண்ற ஒரு கேள்வியாக அதை விடுவாங்க சின்ன வலையில. இப்ப இதை நீங்க பாக்குறேன்டா, இதே ஆண்டு 2018ஆம் ஆண்டு வந்திருக்கிற எஸ்ஐ கேள்வியை பாத்தீங்கன்னா ஹைட்ரோ கேள்வியும் வந்திருக்கு. 2018 எஸ்ஐ கேள்வி ஹைட்ரோ கேள்வி. ஒரு அந்த குளம் மாதிரி ஒரு கேள்வி உண்டு. கலிங்கல் தொட்டி, அணை, குளம் எல்லாம் இருக்கிற மாதிரி. இப்ப நாங்க வரலாறு படிக்கிறோம் பிசிக்ஸ்ல வந்துகிட்டு புராதன காலத்துல குளம் எப்படி அமைக்கப்பட்டங்கிற கதை எங்களுக்கு தேவை. ஆனா அவன் என்ன செய்யறான்னா அந்த கேள்வியை கொண்டு வரான். புராதன காலங்கள்ல குளங்களை வந்துகிட்டு அமைக்கிற டைம்ல கலிங்கல் தொட்டின்ற ஒரு ஆளை அமைக்காங்க. அது என்னத்துக்கு அவன்ங்கிற கதையெல்லாம் அந்த கேள்வி உங்கள்ட்ட அழகா வழி நடத்துவான். விளையாடுகிறது. அப்ப அந்த கலிங்கல் தொட்டி என்ன, அதுல என்ன நடக்குதுன்னு காய்ச்சி போட்டு கடைசியில கேள்வியை முடிக்க எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்கன்னா, கலிங்கல் தொட்டி ஒன்று இல்லைன்னா அங்க நீர் அழிப்பு எவ்வளவு இருக்கும், கலிங்கல் தொட்டிங்கிற ஒரு ஆள் இருக்கிறதால அந்த நீர் அடித்தல் தன்மை வந்துட்டு எவ்வளவு இருக்கும். கிட்டத்தட்ட அந்த கேள்வியை நம்ம செய்யற டைம்ல நீங்க விளைக்கலாம் 96% வேகத்தை குறைக்குது. அதாவது வேகத்தை விட அழிக்கும் இயல்பு குறைக்குது. இப்ப நாம நேரடியாக குளத்துல இருந்து தண்ணியை திறந்து விட்டா அது வயல் நிலங்களை எவ்வளவு பாதிப்படையவை. இதே ஒரு கலிங்கல் தொட்டியை நடுவுல வச்சு அந்த திரவத்தை திறந்து விட்டீங்கன்னா எவ்வளவு அதால நன்மை அடையுது. அப்படி கேள்வி செஞ்சு முடியாது. அதை எப்படி கேள்வியை கன்வெர்ட் பண்ணி போவாண்டா, ஒன்று கலிங்கல் தொட்டி இல்லாம ஒரு கேள்வியை கொண்டு போவாங்க, இன்னொன்று கலிங்கல் தொட்டியோட சேர்த்து ஒரு கேள்வியை கொண்டு போவாங்க. ரெண்டு பேரோட முடிவுலையும் எனர்ஜி சக்தி வரும். அழகு கனவளவுல இருக்கிற இயக்க சக்தி அதை எடுத்துட்டு ஒப்பிட்டு வச்சு சொல்லி போட்டு பாப்பான். 96% சக்திகளை இப்ப யாரும் செஞ்சு விடுறாரு அந்த கலிங்கல் தொட்டியின் மூலம். இது 2018 நம்ம செய்வோம் அந்த கேள்வி. நம்ம அந்த கேள்வி அது ஃபுல்லா பெர்னோலியின் கோட்பாட்டின் ஊடாக அந்த கேள்வி ஃபுல்லா கதைக்கிறது. அதே மாதிரி ஒரு கேள்வி, அதே மாதிரிக்கு ஒரு கேள்வி. சரி இருக்கிறது. அப்ப அதே மாதிரி தான் நான் இப்ப சொல்லவா, புதுசா ஏதாவது ஒரு விஷயம் நீங்க தியரி வைஸா நாங்க படிக்காது ஏதாவது ஒரு கட்டமைப்பு, ஏதாவது ஒரு தகவல்கள் உங்கள்கிட்ட வருதுன்னா அவன் அந்த தகவல்களை வச்சு என்ன செய்வாங்கன்னா முதலாவது அதை அறிமுகப்படுத்துவான் அவனுக்கு.
கேள்வி. அந்த இடத்துல நாம தான் சுயமா சிந்திச்சு இது இதுக்காக தான் வருது இதுக்காக தான் வருங்கிறத மட்டுத்துட்டு நம்ம கேள்வியில அப்ளை பண்ணணும். சரி, இப்ப வாங்க பி பார்ட். ஒரு 2 காட்டப்பட்டுள்ள ஆய்கருவியானது ஏரின் ஆய்கருவியின் குழாய்களில் உள்ள வலி அமுக்கத்தை மாற்றுவதற்கு பயன்படுத்தலாம். சரியா? பாருங்க, ஒரு படம் கொண்டு தந்திருக்கான். ஒரு படம் கொண்டு தந்திருக்கான். இது என்னத்துக்காக வேண்டி பயன்படுத்துறாங்கடா, இங்க இருக்கிற இதுல இந்த ஏரின் ஆய்கருவிக்குள்ள உள்ளுக்கரிக்கிற இந்த குழாயில அமுக்கத்தை மாற்றுற மாதிரி ஒரு செட்டப்பா. சரி, பாப்போம் அது என்ன மாதிரி வருது. பாருங்க, குழாயின் உள்ளே உள்ள வலியமுக்கத்தை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படலாம். பெர்னலியின் கோட்பாட்டிற்கே இத்தொகுதி தொழிற்படுகின்றன. அவனே சொல்லிட்டான். இது எந்த தொழிற்பாட்டுக்குரியதா இருக்குதா? பெர்னலியின் கோட்பாட்டுக்கு. பாப்போம். ஆய்கருவியின் பிரிவு எக்ஸின் ஊடாக செல்லும். ஆய்கருவியின் பிரிவு எக்ஸின் ஊடாக செல்லும். சரி, எக்ஸ்ங்கிற பகுதி எங்கடா இருக்கு? இதோட கொண்டு வர பகுதி அப்படியா? சரி, பாப்போம் என்னன்னு கவனிங்க. ஆய்கருவியின் பிரிவு எக்ஸினூடாக செல்லும் ஒடுங்கிய நீர்த்தாரையின் கதியை பெருகுபிடியின் உதவியுடன் செப்பம் செய்வதன் மூலம் குழாய் டீயில் உள்ள வலியமுக்கத்தை மாற்றலாம். குழாய் டீயில் உள்ள வலியமுக்கத்தை மாற்றலாம். குழாய் டீயில் உள்ள வலியமுக்கத்தை மாற்றலாம். சரி, ஓகே. இந்த படத்தை நான் கொஞ்சம் கேட்கிறேன். அங்க நடக்கிற மெக்கானிசம் என்னங்கிறத பார்ப்போம். சரி, கவனிங்களா? கிடைக்காதீங்கடா. ரைட், பாருங்க, இது என்ன நடக்குதுன்னு பாரு. இதுதான் அந்த ரப்பர் குழாயில ஏற முடிவிடும். அவன் என்ன செஞ்சிருக்கான்டா, இதை அப்படியே கொண்டு வந்து இப்ப கவியெல்லாம் கலட்டி விடு இருக்கட்டும் கவனி. இப்ப இந்த குழாயை கொண்டு வந்து இது டி அந்த இணைய இதோட இணைக்காங்க. இதோட வந்துட்டு என்ன செய்யறாங்க? இணைக்காங்க. சரி, பாப்போம். கதைக்காதீங்களா? சரி, பாவம். சரியா? இங்க இருக்கிற இந்த பைப்ல இருக்கிற நாம இதை திறந்து அந்த வேகத்தை மாற்றுவதன் மூலம் இங்க இருக்கிற வடிவம் மாற்றப்படுதான். வடிவம் மாற்றப்படி நாங்க இருக்கிற அந்த அமுக்கங்கள்ல வித்தியாசம் வருது. லைட்டா இருக்கிறது. ரைட், ஓகே, பாப்போம் என்ன சொல்றாங்க.
செப்பம் செய்வதன் மூலம் குழாய் தீயில் உள்ள வழி அமக்கத்தை மாற்றலாம். ஏரி நாய்கருவின் ஒரு மேம்படுத்திய வடிவுருவை செய்வதற்கு ஒரு 2ல் காட்டப்பட்டுள்ள ஆய்கருவியின் தானம் ஏ ஆனது ஒரு 1ல் காட்டப்பட்டுள்ள ரப்பர் குழாயின் தானம் ஏயுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ரைட். இந்த தீங்கிற குழாய் இதுக்குள்ள இருக்கிற அமுக்கத்தை சேஞ்ச் பண்றாங்க. இதை கொண்டு வந்து இதோட தொடுத்துட்றியா. எனவே இதுக்குள்ள இருக்கிற அமுக்கம் என்ன செய்ய போகுது? அதுல பருமனுக்கு மாற போகுது. சின்ன விலையில ஆகிறது. ரைட். அப்ப நீங்க உறிஞ்சி எல்லாம் இது பண்றதை விட்டுட்டு இதுக்குள்ள இருக்கிற அமுக்கத்தை மாத்துறது எடுத்து போட்டு நம்ம என்ன செய்யறது? அமுக்கத்தை மாத்துறதுக்கு இதை யூஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ணி கபியை விட்டு இது பண்றதை விட இதை யூஸ் பண்ணி இது பண்றாங்க. ரைட். கிடைக்காங்க. சரி, பாப்போம் என்ன நடக்குன்னு பாப்போம். பாருங்க, குழாய்களில் திரவ நிரல்களை பாவிக்கும் போது பாடசாலை ஆய்விடத்தில் உள்ள ஏரி நாய்கருவியிலும் பியில் குறிப்பிட்ட ஏரி நாய்கருவியிலும் மேம்படுத்திய வடிவுறுவலிலும் பயன்படுத்தப்படும் நடைமுறைகளை எழுதுங்க. சரியா? இப்ப கவனிங்க, இந்த திரவ நிரல்களை ஸ்தாபிக்கிற நிலையில ஆயும் கருவி லெப்லரிக்கிறத இது பண்ணங்க நீங்க என்ன செய்யணும்? அதே போல மேம்படுத்தப்பட்ட தொகுதியில நம்ம என்ன செய்யணும் கேட்கலாம். எழுதுங்க ஆன்சர். பாருங்க, பாடசாலையில் உள்ள ஏரி நாய்கருவி அதுக்கு எழுதுங்க. வாயினால் உறிஞ்சுதல் எழுதுங்க. வாயினால் உறிஞ்சுதல் இது எங்க? லெப்ல இருக்கிற ஏ நாய் கவியை ரிலீஸ் பண்ணி நீங்க என்ன வாயால உறிஞ்சீங்க. சரி, இதே இது மேம்படுத்தப்பட்டதுக்கு என்ன செய்ய போறீங்க? சரியா? மேம்படுத்தப்பட்டதுக்கு என்ன செய்ய போறீங்க? எழுதுங்க. நான் சில விஷயத்த நீர்த்தாரையின் கதியை செப்பம் செய்தல் அல்லது இப்படி எழுதலாம், பெருகுபிடியை செப்பம் செய்வதன் மூலம். பெருகுபிடியை செப்பம் செய்வதன் மூலம். பெருகுபிடியை செப்பம் செய்வதன் மூலம். ரைட். பாருங்க அடுத்தது. அடுத்த பாருங்க, பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் பொதுவாக கிடைக்கும் ஆய்கருவியை காட்டிலும் பியில் குறிப்பிட்ட மேம்படுத்திய ஒழுங்கமைப்பை பயன்படுத்துவதன் ஒரு பிரதான அனுகூலம் என்னன்னு கேட்காங்க. சரியா? மிக முக்கியமானது என்ன பிரச்சனைடா, இதுல லெப்ல வந்துட்டு நாங்க வாயை வச்சுதான் உறிஞ்சணும். வாயை வச்சு என்ன செய்யணும்? வாயை வச்சு உறிஞ்சிற டைம்ல நான் சின்ன மாதிரி அங்க ஒப்பீட்டுக்கு தந்திருக்கிற அந்த திரவத்துல ஒரு ஆள் நச்சுத்தன்மை உள்ள ஒரு ஆளாக இருந்தால் அடுத்த தரம் பிராக்டிகல் நீங்க செய்யலாது. அடுத்த தரம் நீங்க என்ன இல்லாது பிராக்டிகல் செய்யலாத ஒரு நிலைமைக்கு நாம தள்ளப்பட்டுவோம். சின்ன விளங்கிட்டா அப்படியான சிக்கலே விளங்க ஆகிறது. ரைட். பாஸ்டா உறிஞ்சி பழைய சிக்கல் இது மீது வந்து ரைட் எழுதுங்க. உருவமை இலக்கம் 2. எழுதுங்க. உறிஞ்சுதல் தேவையற்றது. ஆரம்ப காலங்களில் கஷ்டம். சரியா? உறிஞ்சுதல் தேவையற்றது. சரி, கதைக்க வேணாம். உறிஞ்சுதல் தேவையற்றது அல்லது எழுதுங்க. அல்லது நச்சுத்தன்மையுள்ள திரவம் ஒன்றின் தொடர்படத்தியை காணலாம். ஏன்னா வாயில வச்சு உறிஞ்சிற டைம்ல நச்சுத்தன்மையை தரையிலாது. சரியா? தொடர்படத்தியை காணலாம். இந்த மேம்படுத்தப்பட்ட இந்த இதை வச்சு நாம என்ன செய்யலாம்? நச்சுத்தன்மை உள்ள திரவத்துக்கும் நாங்கள் தொடர்படுத்தியை காணலாம்.
அதை மாற்று கருத்து இல்லை. ஒருபடுத்தியே காணலாம். கதைக்கு வேணா டே. சரி, ஓகே. அவ்வளவுதான் நினைக்கிற விஷயங்கள். அது விளங்கி கிடையாது. அது சம்பந்தமா நீங்க எழுதி பாருங்க. அடுத்த சி பார்ட் வாங்க டே, கதைக்காதடா. மேலே பியில் குறிப்பிட்ட மேம்படுத்திய ஆய்வு கருவியில் இருந்து பெறப்பட்ட ஒரு தொகுதி தரவுகளை பயன்படுத்தி வரையப்பட்ட வரைவு கீழே காட்டப்பட்டுள்ளது. டியூட்ல வரைவு தரல இல்லையா? சாரி, மிஸ்டேக். சரியா? பாருங்க, டியூட்ல வரைவு தராம விட்டுட்டேன்டா. சரி, பரவாயில்ல. நான் இது பண்ண பாஸ் பேப்பரை பாருங்க. அதை நான் இதுல போட்டு விடுறேன். கதைக்க வேணாம். அந்த வரைவு தந்திருக்காங்க. அந்த வரைவை நான் இதுல கதைக்க நீ தேவையில்ல தானே. நம்ம இது பண்ணி சரியா? சரியா? இங்க பாருங்க நான் சொல்ல விஷயத்தை கவனி. இப்படி வரைவை தந்துட்டு எல்லாமே தந்திருக்காங்க. இப்படி ஒரு இதுல இது வந்துகிட்டு 50 90 ஸ்டார்ட் ஆகுதான் மெடிக்கல் பிரச்சனை. பட் 30 இல்லை. இதுல அவனே தந்திருக்கான். ஒரு புள்ளிய தந்திருக்கான். என்னென்ன ஆளுக்கு ஒரு இது பிங்கிற ஒரு புள்ளியா 130,80. சரி, ஓகே, பாப்போம். அதே போல இது HW. பட் அழகு தந்திருக்காங்க. அதுக்குள்ள தர 10/3 மீட்டர். இது வந்துட்டு HL தர 10/3 மீட்டர். சரியா? இங்க ஒரு புள்ளி தந்திருக்கான் 480. இது கியூ 270. சரியா? பாருங்க, இந்த ரெண்டு புள்ளியும் தந்து வச்சிருக்காங்க. இது HW நீளம், இது HL நீளம். HL நீளம் 10/3 மீட்டர் தந்து வச்சிருக்காங்க. இரண்டு புள்ளிகள் அந்த கிராஃப்ல அமைகிற ரெண்டு புள்ளிகளும் தந்திருக்காங்க. ரெண்டு புள்ளிகளும் தந்திருக்காங்க. சரி பாப்பா, இப்ப பாருங்க. மேலே பியில் குறிப்பிட்ட மேம்படுத்திய ஆய்வுக்கருவியில் பெறப்பட்ட ஒரு தொகுதி தரவுகளை பயன்படுத்தி வரையப்பட்ட வரைவு கீழே காட்டப்பட்டுள்ளது. முறையே நீரினதும் சல்பூரிக் அமிலத்தினதும் திரவ நிரல்களின் உயரங்கள் HWHL. இப்ப அது வந்துட்டு சல்பூரிக் அமிலம் சாதாரண. ரைட், ஓகே. HWHL. சரியா? சொல்லுங்க. இதுல இருந்து யார் அடர்த்தி கூடினா? நீர் அடர்த்தி கூடினதா, இவர் அடர்த்தி கூடினதா? சல்பூரிக் அமிலம் அடர்த்தி கூடினதா, நீர் அடர்த்தி கூடினதா? மித்ரா, சல்பூரிக் அமிலம் அடர்த்தி கூடினதா, நீர் அடர்த்தி கூடினதா? சரியா? இது பார்த்து சொல்லுங்க. பாருங்கடா, நீர உயரம் 130 அறிக்கை, சல்பூரிக் அமிலத்துல 80 அறிக்கைதான். அப்ப யாரும் அடர்த்தி கூடினது? சல்பூரிக் அமிலம் தான் அடர்த்தி கூடினது. அதுல நீளம் குறைய இருக்கிற டைம்ல அங்க இருக்கிற அடர்த்தி பெரிய ஆளுங்கிறதால பெருக்கி சமப்படுது. விடிய ராமாயணம் ரைட். சரி, கவனிங்க. அது கதை. சல்பூரிக் அமிலத்தின் திரவ நிரலின் உயரங்கள் HWHL ஆகியவற்றிற்கான மாறலை வரைவு காட்டுகிறது. உரமேலக்கம் உண்டு. கவனிங்க. இப்பரிசோதனையில் நீளத்தை 1 மில்லிமீட்டர் செப்பம் செய்கையுடன் அளக்கத்தக்க ஒரு அளவிடை உம்மிடம் வழங்கப்பட்டுள்ளது. இப்பரிசோதனை பெற்ற அளவீடுகளுடன் தொடர்புபட்டு உயர்ந்தபட்ச பின்னவலு யாது? சரி, இங்க கவனிங்கடா. இந்த பரிசோதனைய தொடர்புடைய உயர்ந்தபட்ச பின்னவலு எப்ப வரும்டா? எப்ப நீங்க வாசிப்புகள் நீளம் குறைய எடுத்திருக்கிறீங்களோ அப்பதான் பின்னவலு உயர்வா இருக்கும். சரியா பிள்ளையா?
ஏன்னா வாசிப்பின் மேல் லீஸ்ட் கவுண்ட் தர 100. இங்க லீஸ்ட் கவுண்ட் வராது. அப்ப அங்க கீழே இருக்கிற வாசிப்பு எப்ப நம்ம எளிய பெருமானம் இப்ப வாசிப்பு கூட போக 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 பின்னவளு குறையும், சதவீத வலு குறையும். அப்ப எந்த இடத்துல நம்ம குறைவான வாசிப்பு எடுத்திருக்கோமோ அந்த இடத்துலதான் உச்சமான பின்னவலு இருக்கு, உச்சமான பின்னவலு இருக்கு. சரியா? அப்ப இதை அந்த கிராஃபை வச்சு பிடிக்கிற கதை கவனிங்க. என்ன வரும் சதவீத வலு சொல்லுங்க. சரியா? பாருங்க, இப்பரிசோதனை நிலத்தை 1 மில்லிமீட்டர் சர்ப்பம் செய்ய அளக்கத்தக்க ஒரு அளவடை உம்மிடம் வழங்கப்பட்டுள்ளது. இப்பரிசோதனை பெற்ற அளவீடுகளுடன் தொடர்பட்ட உயர்ந்தபட்ச பின்னவலி யார்? எத்தனை சதவீதம்? பாருங்க, பின்னவலி சதவீதம் சதவீதம் இல்லாடி நீங்க பின்னவலி சதவீதம் கொடுக்க சரி கவனி. சதவீதம் வலுனா அது 100 பெருக்கி விடுறேன். சரி பாருங்க, உயர்ந்தபட்ச பின்னவலி டெல்டா எல்லின் கீழ் எல் தர 100 போட்டா அது சதவீத வலுவா பெய்தது. சரி, இங்க பாருங்கடா, இந்த இடத்துல 10⁻3 மீட்டர் அங்க நீளங்கள் வந்துட்டு அளக்கப்படுது. என்னது? 10 ஆனா எங்களுக்கு தெரியணும் சதவீத வலு வந்துகிட்டே மேக்சிமம் யாருக்கு மேல போக இயலாது? 1% மேல போக இயலாது. சென்ன விளையாட்டு அழைக்கிறது. அப்ப உயர்ந்தபட்ச பின்ன வலுவாக யாரு வரணும்னா இங்க என்ன வரணும்? 0.01 வரணும். சரியா பிள்ளையா? ஏன்னா 0.01 தான் எத்தனை சதவீதம்? 1%. இதுல வார பெருமானம் 0.01 இருக்கணும். சரியா பிள்ளையா? ஏன் அதை விட்டு தாண்டினா அது வந்துட்டு நீங்க அது பிராக்டிகல்ல சரி வராது. அது திரும்ப அழிஞ்சு போட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. சென்ன விளையாட்டு அழைக்கிறது. ஏண்டா இதை 100ஆல பெருக்கி ஊட்டி என்றாடா சதவீத வலு வரும். அது எத்தனை சதவீதம்? 1%. ரைட்டா? அப்ப லீஸ் கவுண்ட் தந்து வச்சிருக்காங்க 1 மில்லிமீட்டர். லீஸ் கவுண்ட் தந்திருக்காங்க 1 மில்லிமீட்டர். அப்படித்தானே? 1 மில்லிமீட்டர் எல்லாம் கூடியது. அப்ப கட்டாயம் என்ன இருந்திருக்கணும்? இதுல நீங்க எடுக்கிற வாசிப்பு 100 மில்லிமீட்டர் இருந்தீங்க. எத்தனை மில்லிமீட்டர் இருந்தீங்கன்னா 100 மில்லிமீட்டர். எனவே 1/100 0.01 வரும். சரியா? 0.01. இவர்தான் உச்ச பின்ன வலு வார டைம்ல வந்து எடுத்த வாசிப்பு அவங்க உச்ச வலுவை தான் கேட்டீங்க. சரியா? இப்ப பாருங்க, வரைவின் மீது உள்ள பீக்கமா கியூ எனும் இரு புள்ளிகளை பயன்படுத்தி சல்பூரிக் அமிலத்தின் தொடர்பு அடர்த்தியை துணிக. வரைவுல வந்து இருக்கிற இந்த பெருமானங்கள் எடுத்து சல்பூரிக் அமிலத்துல தொடர்பு அடர்த்தியை துணியாம் என்ன செய்ய போறீங்க? இங்க பாருங்க, சரியா? வரப்போகுது பாருங்க, இந்த இடத்துல வரப்போறாரு வையால் ஒரு வித்தியாசத்தின் எக்ஸால் ஒரு வித்தியாசம். அதாவது HL HW அப்படியா? HL HW. இங்க இருக்கிற கதை பாருங்க, சொல்ல விஷயத்தை நல்லா கவனி. அந்த இந்த கதையில மறந்துட்டு நான் சொல்ல இங்க கவனிங்கடா. ரோ DL பாருங்க, DL into HL சமன் HW into அல்லது DW into HW. இப்ப பாருங்க, எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம், எதிர்பக்கம் HL, அயல் பக்கம் HW. அப்ப இங்க வரக்கு HL over HW சமன் DW over DL என்று வரும். DL என்று வரும். இப்படிதான் நம்ம அந்த கிராஃப் அங்க வந்து வச்சிருக்கோம். கிராஃப் வந்துட்டு ஆனா கேள்வி சல்பூரிக் அமிலத்துல என்ன கேள்வி? தொடர்படத்தி. எனவே என்ன செய்யணும்? இது நிகர் மாற்றம் ஒன்று செய்யணும். அப்படிதான்டா? DL DW வந்தா தானே தொடர்படத்தி. அப்ப நிகர் மாற்றம் செஞ்சா DL DW over DL இது சமன் HW over HW over என்னன்னு வருவார்? HL என்று வரும். HL வரும்.
நீங்க இங்க இவர் வந்துட்டாரு, இவர் இங்க வந்திருக்காரு HLO. அப்ப இவரை நேர்மாற்றம் செஞ்சு விட்டா இவரும் மாறுவார் அப்படியா? அப்ப DLO DW சமன் இவரை மாத்தி விட்டா HW HL. சரியா? HL. அப்ப பாருங்க, இங்க வார மாற்றத்தின் இங்க வார மாற்றம் W வார மாற்றம் என்ன? 270 80 தொடர்படுத்திதானே? அல்லது இப்ப இங்க பாரு, இப்படி எல்லாம் குழப்பம் எடுக்காம இங்க பாரு, நான் சொல்ல விஷயத்துக்கு கவனிங்க. நீங்க இது குழம்புல இது பண்ணா மேலுக்கு நாங்க உங்களோட என்ன பி பாட் எத்தனாவதுல சமன்பாடு எடுத்தீங்க? ரெண்டாவது அங்க ஒரு சமன்பாடு எடுத்த போர்டு நல்லா கவனிங்க. இப்ப இந்த கிராஃப் அது வந்துட்டு வருதான் குழம்பாத சொல்ல விஷயத்துக்கு கவனி. மேலுக்கு தந்த இந்த கிராஃபுக்குரிய கன்வெர்ட் பண்ண சமன்பாடு எழுது. கன்வெர்ட் பண்ண சமன்பாடு எழுதுங்க. அது என்ன சமன்பாடு பாருங்க. HL சமன் DW/DL சரியா இன்டு HW சக இங்க வருது DW/DL XW மைனஸ் XL இதெல்லாம் வருது சமன்பாடு. அப்படிதானே? இப்ப பாருங்க, இந்த வரைவின் படித்திறனை கண்டுபிடிச்சீங்கன்னா DW/DL தான் வரும். Y சமம் mx C வடிவம். என்ன? அப்ப இவர் படித்திறனை கண்டுபிடிச்சா tan θவை கண்டுபிடிச்சா இது வந்து இதை யாரால தரப்படுங்க? y ஆல் ஒரு வித்தியாசத்திற்கு x ஆல் ஒரு வித்தியாசம். y ஆல் ஒரு வித்தியாசம்ங்கிறது நான் 270 sin 80 இதுல x ஆல் ஒரு வித்தியாசம் 480 sin 130 பிளைனா சொல்லுது. அதை கழிச்சனுங்க முதலாவது. கழிச்செடுத்தா என்ன வருவாரு? கழிச்சுட்டா எத்தனை? 370 இருந்து 80 கழிச்சா 0. 17 இருந்து 8 போன 9 190 அப்படியா? கீழே 0 எத்தனடா? 350. எஸ் 350. ஆனா கவனமா இருக்கணும், இது DW/DL. பட் கவனமா கவனிங்க, தெளிவா இருக்கணும். இப்ப பாருங்க, இப்ப எனக்கு தேவை இவரை தொடர்படு. எனவே இவரை நிகர்மாற்றம் செஞ்சு விட்டா DLO/DW சமன் 35 வரும். நீங்கள் பாத்தீங்களா? சல்பூரிக் அமிலம் இவரை விட அடர்த்தி கூடினது 1 பாயிண்ட்ல வரப்போகுது. பாயிண்ட்ல வரப்போற 35 நோட் பண்ணிடு. அங்க 1.84 வரும். 1.84 நீரை விட அடர்த்தி கூடினது. நோட் பண்ணிடு. நிலத்தை வச்சு சொல்லலையா? நீர் ஹைட் 130 சல்பூரிக் அமிலம் 80. சல்பூரிக் அடர்த்தி கூடி. நான் மாறி அந்த கதையை பாருங்க. அவ்வளவுதான் அழைக்கிற கதை. அழைக்கிற கதை சரி. கவனிங்க, மிச்சம் இருக்கிற பிராக்டிகல அடுத்த தியரியோட நாங்க நாளை கிளாஸ்ல நாங்க பார்ப்போம். இருக்கிற நாளைக்குள்ள நாங்க ஃபுல்லா பேப்பர் செய்ய போறீங்க. டேய் கதைக்காம கொஞ்சம் கவனப்படுங்க. கதைக்காம கொஞ்சம் கவனப்படுங்க. நீங்க நான் சொல்ல விஷயத்துக்கு கவனிங்க.
அடுத்த கிளாஸ் கொஞ்சம் வரங்க 2018ஆம் ஆண்டு எஸ்ஏ கேள்வியை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. 2018ஆம் ஆண்டு வந்தீங்க ஹைட்ரோ கேள்விக்குரிய எஸ்ஏ கேள்வி அது செஞ்சீங்களா? அந்த கேள்வி செஞ்சு பார்த்தியா? ரைட், ஓகே, நம்ம செய்வோம் அந்த கேள்விகளை. ரைட், ஓகே, சந்திப்போம்.